நம் அனைவரையும் லைவ் டிவைன் பயில்வதற்காக இந்த இணையதளத்தின் மூலம் இணையச் செய்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கெல்லாம் அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது லைவ் டிவைன்ல நாம் புக் 2 பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாப்டர் 10 நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ் என்பதுதான் அதனுடைய தலைப்பு. போன செஷன்ல பேராகிராஃப் 25 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 26 அதற்கு உள்ளே செல்லலாம். இந்த கடந்த ஒரு பேராகிராஃப் 24, 25, 26 இதில் எல்லாம் எப்படி பகவான் எப்படி அழைத்து கொண்டு செல்கின்றார் என்றால், நம்ம பேசிக்கொண்டிருப்பது அந்த இறை ஞானம். இறை ஞானம் எப்படி இருக்கின்றது என்றால் பூரணமாக இருக்கின்றது. இறை ஞானம் பூரணமாக இருக்கின்றது. அந்த பரம்பொருளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஞானம் அதற்கு ஞானம் எது குறித்தும் ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. அது அனைத்தையும் தானே உணர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அது சுப்ரீம் லெவல்ல இருக்கின்றது. அந்த சுப்ரீம் லெவல்ல எப்படி அந்த நாலேஜ் எப்படி இருக்கின்றது என்றால், நாலேஜ் பை ஐடென்டிட்டி. எதுவுமே தனக்கு வெளியில் இல்லை, எல்லாமே அதுவாகத்தான் இருக்கின்றது. இது சுப்ரீம் லெவல். பரம்பொருள் இந்த நிலையில தான் இருக்கின்றது. இந்த நிலை எப்பொழுது கிட்டும் என்றால், இந்த ஒன்னஸ், பியோர் ஒன்னஸ்ல இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற ஒரு நிலை கிட்டும். ஏன்னா என்ன காரணம் என்றால், எதுவுமே அதற்கு வெளியில் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த நாலேஜ் பை ஒன்னஸ் இருக்கின்றது. இப்போ நமக்கு உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்குங்கும்போது நமக்கு வெளியில தேட வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் நாலேஜ் பை ஒன்னஸ். இரண்டரை கலந்து அதன் மூலம் அந்த ஞானத்தை அடைதல். நாம் இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, இன்டைரக்ட் நாலேஜ். எல்லாமே நமக்கு வெளியில இருக்கு, எல்லாமே நமக்கு வெளியில இருக்குது. அந்த ஞானம் என்பதை நாம் முயற்சி செய்து பெற்றுக்கொள்கின்றோம். அந்த முயற்சியில் தான் இறங்குகின்றோம். இங்க நாலேஜ் என்பது ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. இப்போ அந்த உச்சக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து நாம் இருக்கக்கூடிய நிலை இறுதியான நிலை இல்லை. இதற்கும் கீழே நிலைகள்லாம் இருக்குது. சப்கான்ஷியன்ட் இருக்குது, அதுக்கு கீழே இன்கான்ஷியன்ட், எதுவுமே அறியாத இருளான நிலையும் இருக்கு. ஸோ அதுதான் கீழ் உள்ள உச்சகட்டம். மேல் உள்ள உச்சகட்டம் தான் அந்த சுப்ரீம் நாலேஜ், பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலை. கீழே இருக்கக்கூடிய நிலை தான் இன்கான்ஷியன்ஸ். ஆனால் எல்லா நிலைகளிலுமே அந்த பரம்பொருள் தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். மேல இருக்கிற ஒரு சூப்பர் கான்ஷியஸ், ஒரு ஏணிப்படியை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ஏணியில உச்சக்கட்ட இதுல எது இருக்கின்றது என்றால், அந்த சுப்ரீம் நாலேஜ் பை ஐடென்டிட்டி இருக்கின்றது, சூப்பர் கான்ஷியன்ட் இருக்கின்றது, சச்சிதானந்தம் இருக்கின்றது. கீழே பார்த்தோம் அப்படின்னா அது இன்கான்ஷியன்ட் இருக்கு. இன்கான்ஷியன்ட் வேற, அது வேற அப்படிங்கிறது கிடையாது. அந்த பகவான் மீண்டும் மீண்டும் என்ன கோருகின்றார், அந்த எல்லாமே டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான். இன்கான்ஷியன்ஸ் கூட டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான். அந்த சூப்பர் கான்ஷியன்ட் என்ன செய்கின்றது, தன்னை இரக்கம் கொள்ள செய்கின்றது. இரக்கம் கொள்ள செய்து தன்னை அந்த
உணர்வற்ற நிலை என்கின்ற நிலையில் தன்னை மறைத்துக் கொள்கின்றது. இன்கான்ஷியன்ஸ்ல அது தன்னை மறைத்துக் கொள்கின்றது. இதைத்தான் பகவான் அவருடைய ஆங்கில சொல்லில் இன்வல்யூஷன் என்று கூறுகின்றார். இன்வல்யூஷன் என்றால் இரக்கம் கொண்டு தன்னை அதில் மறைத்துக் கொள்ளுதல், அதான் இன்வல்யூஷன் என்பது. இவல்யூஷன் என்றால் அதிலிருந்து வெளியில வர்றது. இப்ப நம்ம வந்து எவல்யூஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். நம்ம எல்லாம் இவால்வ்டு, அதனால நம்ம கிட்ட அந்த ஹையர் லெவல்ல இருக்கிறோம். மெட்டீரியல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா, சடப்பொருள்ல பார்த்தோம்னா இன்வால்வ்டா இருக்கின்றது. இப்ப பகவான் இந்த கடந்த பேராகிராஃப், இந்த பார்க்க போற பேராகிராஃப், இதெல்லாம் எது பத்தி கூறுகின்றார் என்றால், எப்படி அந்த உச்சகட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற நிலையிலிருந்து மெல்ல 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 அந்த இரக்கம், அந்த படிநிலைகளில் இரக்கம் காணப்படுகின்றது. காணப்பட்டு மெல்ல மெல்ல நாலேஜ் பை ஐடென்டிட்டி, ஏன்னா முதல்ல நம்ம பார்த்தோம், இந்த 4 நிலைகளை படிநிலைகள்ல பார்த்தோம். அந்த நாலேஜோடைய 4 நிலைகளை பார்த்தோம். ஒன்று நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் பை கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது 2வது ஸ்டேஜ். அடுத்தது நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறது 3வது ஸ்டேஜ். 4வது கம்ப்ளீட் இன்டைரக்ட் நாலேஜ், நாம் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது 4வது ஸ்டேஜ். இதற்கு அடுத்த நிலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா இன்கான்ஷியன்ஸ்லாம் போயிடுது. இந்த 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 நிலைகள்லாம் எப்படி படிப்படியா ஏற்படுகின்றது என்பது குறித்து தான் விளக்குகின்றார். எப்படி அந்த உச்சகட்ட நிலையிலிருந்து கீழ் உள்ள நிலைக்கு அந்த படிநிலைகள்ல இரக்கம் காணப்படுகின்றது என்று பகவான் விளக்குகின்றார். அதற்கு முதல்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், எல்லாமே முதல் நிலை வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது. அது எதுவுமே அதற்கு வெளியில இல்லை. ஆரம்ப கட்டமாக எப்படி அதனுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கின்றது என்றால், நாம் இருக்கக்கூடிய நிலையினுடைய ஆரம்பம், நாம் இருக்கக்கூடிய நிலை கம்ப்ளீட் இன்டைரக்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ். அதனுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறார் பகவான். எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த பரம்பொருள் தனக்குள்ளேயே ஒரு பிரிவினை வைத்து பார்க்கின்றது. தன்னையே ஒருபுறம் பார்க்கும் பொருளாகவும் மற்றொரு புறம் பார்க்கப்படும் பொருளாகவும் வைத்து பார்க்கின்றது. அல்லது தன்னையே அறியும் ஒரு அமைப்பாகவும் தன்னையே அறியப்படும் அமைப்பாகவும் வைத்து தனக்குள்ளேயே வைத்து பார்க்கின்றது. இப்படித்தான் இந்த பிரிவு என்பது ஆரம்பிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இறுதியில் எங்க கொண்டு முடியுது? இப்ப நம்ம இருக்கிற நிலையில கொண்டு முடியுது. சோ ஆரம்பம் அங்க இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எதற்காக பகவான் இந்த கருத்தை கூறுகின்றார் என்றால், இந்த மனிதன் என்பவன் எப்பொழுதுமே அறியாமையில் இருக்கக்கூடியவன் அல்ல. அறியாமைதான் அவன் ஆரம்பம் என்பது கிடையாது. அறியாமையில் இருப்பது என்பது ஒரு இடைப்பட்ட நிலை. மனிதன் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மெல்ல மெல்ல அந்த படிகளில் ஏறி மெல்ல மெல்ல அவனுடைய அந்த ஞானத்தை அவன் பெருக்கிக் கொள்ள முடியும். அதற்காகத்தான் பகவான் எப்படி அந்த இறங்கி வந்த நிலையை நமக்கு காட்டுகின்றார். so that we can go up the ladder. அதோட அல்டிமேட் எய்ம் அதுதான். இதுல எப்படி ஆரம்பிக்கின்றது என்றால், ஆரம்பத்தில் தன்னைத்தானே பிரித்து பார்க்கின்றது அந்த பரம்பொருள். இருந்தாலும் அங்க என்ன காணப்படுகின்றது? அந்த நிலையில முழுவதுமாக பிரிவு என்பது ஏற்படுவதில்லை. எல்லாமே ஒரு நெருக்கமான பார்வை இருக்கின்றது. ஒன்றுடன் ஒன்று நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஒரு ஆன்மீக ரீதியான தொடர்பு எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கின்றன. எப்படி ஒரு பொருள் ஒரு நிலை மற்ற நிலையை அறிந்து கொள்கின்றது என்றால், ஆன்மீக ரீதியாக அறிந்து கொள்கின்றது. எண்ணங்களின் மூலமாக இல்லாமல் ஆன்மீக ரீதியாக அறிந்து கொள்கின்றது. ஸ்பிரிச்சுவல் பர்செப்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்கின்றார். இதெல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல அந்த நிலை ஆரம்பிக்கின்றது. இந்த நிலையிலெல்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லாமே ஆன்ம ரீதியாக இருக்கின்றது. நம்மளுடைய நிலையில எல்லாமே எண்ணங்கள் அறியாத ஒன்றனை அறியும் வண்ணமாக எண்ணங்கள் இருக்கின்றது. அங்க எப்படி காணப்படுகின்றது என்றால், எல்லாமே ஆன்மீக ரீதியாக புரிந்து கொள்ளுதல், ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன், அந்த ரீதியாக தான் நடைபெறுகின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் பரம்பொருளிடமிருந்து அந்த பிரிவு என்பது ஏற்படும் காட்டத்தில் கூட இந்த ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன் என்பதுதான் நடைபெறுகின்றது. ஆன்மீக ரீதியான தொடர்பு என்பது நடைபெறுகின்றது. எப்படி என்றால், எல்லாமே
நான் இருக்கின்றேன், என்னுடைய ஆன்மா இருக்கின்றது, என்னுடைய செல்ஃப் இருக்கின்றது. அந்த செல்ஃப் வந்து என்ன செய்கின்றது, அதை சுற்றி ஒரு அமைப்பு உருவாக்கி உருவாகின்றது. என்னுடைய ஆன்மன் என்பது, என்னுடைய அந்த செல்ஃப் என்பது என்னுள் மாத்திரம் இருப்பதில்லை. என்னை சுற்றி அதனுடைய நீட்டிப்பாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்குள் காணப்படும் அனைத்துமே அதற்குள் காணப்படுவதாக பார்ப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய இந்த செல்ஃபுக்கு வெளியில எதுவுமே கிடையாது. என்னுடைய செல்ஃபுடைய எக்ஸ்டெண்டட் ஸ்பேஸில் தான் எல்லாமே இருக்கின்றது. அதில் வைத்து நான் பார்க்கின்றேன். அவ்வாறுதான் பரம்பொருள் என்ன செய்கின்றது, அந்த அந்த பிரிவு என்பதை தனக்குள்ளேயே வைத்து பார்க்கின்றது. தன்னுடைய எக்ஸ்டெண்டட் ஸ்பேஸ், எக்ஸ்டெண்டட் பீயிங் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ், அதற்குள்ள வைத்து அந்த பார்க்கின்றது. அடுத்தது என்ன நடைபெறுகின்றது என்றால், எல்லாமே ஆன்மீக ரீதியாக நடைபெறும் இயக்கங்களாக அந்த உச்சக்கட்ட நிலையில் நடைபெறுகின்றன. எல்லாம் ஆன்மீக ரீதியான இமோஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் எல்லாமே ஒன்று கலத்தலும் நடைபெறுகின்றது. இன்டர்மிங்லிங் ஆஃப் ஒன்னஸ் வித் ஒன்னஸ், பீயிங் வித் பீயிங், கான்சியஸ்னஸ் வித் கான்சியஸ்னஸ், டிலைட் வித் டிலைட். இந்த அளவில் தான் அந்த உயர்நிலையில் பரிமாற்றம், ஒவ்வொன்றுக்கும் இடையில் பரிமாற்றம் நடைபெறுகின்றது. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், பகவான் அங்க வந்து பிரிவு என்பது ஆரம்பிக்கின்றது. அந்த பரம்பொருள் தனக்குள்ளேயே ஒன்றை உருவாக்கி பார்க்கும் பொருளாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் வைத்தாலும் கூட, அந்த ஒரு பிரிவு இருந்தாலும் கூட அந்த பிரிவில் இருந்து ஒரு நெருக்கம் காணப்படுகின்றது அப்படிங்கிறார். பிரிவில் ஒரு நெருக்கம், இன்டிமேட் செப்பரேஷனஸ் இன் ஐடென்டிட்டி, இது வந்து உச்சகட்ட நிலையில் காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒன்னஸ், அதன் அடிப்படை அதுதான் அங்கு மேலோங்கி காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாமே அனைத்தின் இயக்கங்களாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை எதுவாக இருக்கின்றது என்றால் அந்த ஒன்னஸ், அது அந்த ஒருமை என்கின்ற அம்சம்தான் மேலோங்கி காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாமே வந்து இந்த மல்டிபிள் பிளே, இந்த இயக்கத்தில் வேறுபட்ட இயக்கங்கள், அதனுடைய சக்திகள் எல்லாம் வந்து அதனுடைய ஆரிஜின், அதனுடைய தோற்றம் எதுவாக இருக்கின்றது என்றால் அந்த பரம்பொருள், அதுதான் அதனுடைய அடிப்படை தோற்றுவாயாக இருக்கின்றது. பல்வேறு அமைப்புகள் காணப்பட்டாலும் அவைகள் எவ்வாறு காணப்படுகின்றது என்றால், ஆன்ம ரீதியாக ஒருமையான அம்சங்கள், ஆன்ம ரீதியாக ஒன்றுடன் ஒன்று மாறுபடாத அமைப்புகளாக காணப்படுகின்றன. ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிக்கல் அப்படிங்கிறார். ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிக்கல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த எசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் வந்து இரண்டு அமைப்புகளுக்கு இடையில அந்த எசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் வந்து மாறுபாடே இருக்காது. அதைதான் ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிக்கல் அப்படிங்கிறார். ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிக்கல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு அமைப்பு இருக்கின்றது, அதை ஒத்த அதிலிருந்து எந்த விதமான மாறுபாடும் இல்லாத இன்னொரு அமைப்பாகத்தான் அங்கு காணப்படுகின்றது. ஏன்னா அந்த பரம்பொருள் வந்து தன்னையே வந்து ஒரு ஆப்ஜெக்டாகவும் தன்னையே ஒரு சப்ஜெக்டாகவும் வைத்து பார்க்கும் பொழுது எப்படி மாறுபாடு இருக்க முடியும்? அதைத்தான் பகவான் ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிக்கல் அப்படிங்கிறார். அதாவது அது வந்து மீண்டும் மீண்டும் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஆரம்ப காலகட்டத்துல அந்த ஒன்னஸ், அந்த நாலேஜ், அந்த ஐடென்டிட்டி, அந்த அவேர்னஸ் பை ஐடென்டிட்டி என்கின்ற நிலையிலிருந்து எப்படி அந்த பிரிவு உண்டாகின்றது, அந்த காலகட்டம் அந்த பரம்பொருள் தனக்குள்ளேயே ஒரு சின்ன பாகுபாட்டை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு பிரிவு என்பதனுடைய ஆரம்ப கட்டம் அங்க ஆரம்பிக்குது. அங்க அது மாதிரி உண்டாகும் அந்த அமைப்புகள் எப்படி இருக்கின்றன என்றால், ஆன்மீக ரீதியாக ஒத்த அமைப்புகளாக இருக்கின்றன. ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிக்கல் அப்படிங்கிறார். அதனால்தான் எல்லாமே வந்து அங்க வந்து அந்த spirit made sight, spirit made vibrant as feeling, spirit self-luminous as perception and conception. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு செல்ஃப் இருக்குது, இன்னொரு அமைப்பை பார்க்கும் பொழுது அது என்னுடைய செல்ஃபாகத்தான் நான் பார்க்கின்றேன். எனக்குள்ள இருக்கிற அந்த டிவைன் எலிமெண்ட்டை தான் நான் மற்ற
நான் பார்க்கும் பொருளிடம் பார்க்கின்றேன். செல்ஃப் மேட், ஸ்பிரிட் மேட் சைட். ஸ்பிரிட் வைப்ரண்ட் அஸ் ஃபீலிங். எனக்குள்ள எந்த உணர்வு இருக்கின்றதோ அதே உணர்வை நான் என்னிலிருந்து மாறுபடாத அந்த ஆன்மீக ஒரு உணர்வாகத்தான் மற்ற அமைப்புகளிடம் பார்க்கின்றேன். ஸ்பிரிட் வைப்ரண்ட், அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னா ஸ்பிரிச்சுவலா இருக்காங்க. பார்க்கும் பொருளும் ஸ்பிரிச்சுவலாக காணப்படுகின்றது. ஏன்னா எதுவுமே செல்ஃப்ல இருந்து அங்க மாறுபட்டதே கிடையாது. செல்ஃப் தான் வந்து தன்னை ஒரு பொருளாக வைத்து பார்க்கின்றது. ஸ்பிரிட் தான் வந்து தன்னை வந்து வேறொரு உணர்வாக வைத்து பார்க்கின்றது. தன்னை ஒளி பொருந்தியதாகவும் அந்த ஒளி பொருந்திய அமைப்பின் மூலம் மற்ற அமைப்புகளை காணும், தன்னை ஒத்த மற்றொரு அமைப்பை காணும் அமைப்பாகவும் அது பார்க்கின்றது. ஆகையினால அந்த எல்லாமே அதனுடைய ஆரிஜின் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா இருக்கு அப்படிங்கிறார். வெளியிலிருந்து வரல, எல்லாமே ஸ்பிரிச்சுவலா இருக்கு அப்படிங்கிறார். இந்த நிலையில என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு புறம் வந்து அந்த ஐடென்டிட்டி இருக்கு, ஒரு புறம் வந்து அந்த ஒன்னஸ் இருக்கின்றது. மறுபுறம் என்ன இருக்கின்றது என்றால், பல்வேறு அமைப்புகளுடன் ஆன ஒரு ஒருமை. ஒரு புறம் இந்த ஒன்னஸ் இருக்கின்றது, மறுபுறம் பல்வேறு அமைப்புகளுடன் ஆன ஒரு ஒருமை. பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு புறம் வந்து இந்த ஷியர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறார். இந்த பரம்பொருள் ஏகமான நிலையில் இருக்கின்றது, அதுதான் ஷியர் ஐடென்டிட்டி, அங்க ஒன் வித்தவுட் செகண்ட். மறுபுறம் மல்டிபிள் ஐடென்டிட்டி, தனக்குள்ளேயே பல்வேறு பிரிவினைகளை, பல்வேறு அமைப்புகளை அது ஏற்படுத்தி கொண்டு அதனுடன் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இரண்டரை கலந்து இருப்பது. இதுதான் மல்டிபிள் ஐடென்டிட்டி என்பது. இங்க மல்டிபிளிசிட்டி இருக்கு, இருந்தாலும் ஐடென்டிட்டி அங்க இருக்கு, அதுதான் சொல்கின்றார். இது நம்மளுடைய சூப்பர் மைண்டினுடைய அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இது இரண்டாவது நிலை. ஐடென்டிட்டியும் இருக்கும், மல்டிபிள் ஐடென்டிட்டியும் இருக்கும். இங்க ரெண்டு நிலையும் காணப்படுகிறது. ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பரம்பொருள் வந்து ஏகமாக இருப்பது. இந்த ஏகமாக இருக்கக்கூடிய நிலையில என்ன இருக்கும்? ஆனந்தம் வந்து தனக்குள்ளேயே இருக்கும் இல்லையா? அப்சார்ப்டு செல்ஃப் ராப்சர் அப்படிங்கிறார். இந்த நிலையில என்ன இருக்கும் அப்படின்னா அப்சார்ப்டு செல்ஃப் ராப்சர் அப்படிங்கிறது உவகை, தனக்குள்ளேயே இருக்கும், அப்சார்ப்டா இருக்கும். இது ஏகமான நிலையில இருக்கும். அதே சமயத்துல இந்த பன்முகத்தன்மையுடன் இரண்டரை கலக்கும் பொழுது, அதனுடன் கலந்து இரண்டரை கலக்கும் பொழுது எப்படி இருக்கும்? அங்க வந்து ஆனந்தம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ்ல, மல்டிப்ளிசிட்டியில ஆனந்தம். ஒரு புறம் தனக்குள்ளேயே பெறக்கூடிய உவகை, மற்றொன்று மற்ற அமைப்புகளுடன் இணைந்து கலக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம். ஆனந்தம் என்பது அடிப்படை ஒன்றுதான், இந்த ரெண்டு நிலையிலும் ஏற்படுகின்றது அப்படிங்கிறார். அந்த ஷேர் ஐடென்டிட்டி அந்த நிலையிலும் சரி, மல்டிபிள் ஐடென்டிட்டி. ஏன்னா இந்த மல்டிபிள் ஐடென்டிட்டி இல்லை அப்படின்னா சிருஷ்டி உருவாக முடியாது இல்லையா? ஒன்னஸ் மாத்திரம் இருந்தது அப்படின்னா இந்த உலகமே உருவாகி இருக்க முடியாது. அதனுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி நடைபெறுகின்றது என்றால், தனக்குள்ளேயே அந்த பிரிவை வைத்து இந்த அனுபவங்கள் உண்டாகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த வரப்போற பேராகிராஃப்ல பகவான் இதனுடைய அடுத்த ஸ்டெப் எப்படி மெல்ல 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 இந்த டிவிஷன் உருவாகின்றது, ஏகமாக இருக்கின்றது, ஏகமாக இருக்கக்கூடிய அமைப்பு தனக்குள்ளேயே ஒரு அமைப்பை வைத்து எதிரும் புதிருமாக பார்க்கின்றது. அப்புறம் இன்னும் அப்படியே இன்னும் அதோடைய அல்டிமேட் இதுக்கு போகும்போது எப்படி வந்து எது மேலோங்கி காணப்படுகின்றது? இந்த மல்டிப்ளிசிட்டி, இந்த டிவிஷன், இந்த செப்பரேட்னஸ் என்பது மேலோங்கி காணப்படுகின்றது. அப்புறம் அந்த ஐடென்டிட்டி என்பது பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. அதனுடைய இறுதி கட்டமாக நம் நிலையில வரும்பொழுது கம்ப்ளீட்டா வந்து செப்பரேட் ஐடென்டிட்டி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுது. செப்பரேட்னஸ் வந்துடுது, இன்டைரக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம நிலையில, நமக்கும் கீழே நிலையில இன்கான்சியன்ட் லெவலில் ஷியர் இன்கான்சியன்ஸ் லெவலுக்கு போயிடுது. அந்த நாலேஜ் என்பது ஷியர் இன்கான்சியன்ட் லெவலுக்கு போயிடுது. ஸோ படிப்படியாக பகவான் அந்த படிநிலைகளை விளக்குகின்றார். பேராகிராஃப் 26க்கு உள்ள போகலாம்.
Chapter 10, Knowledge by Identity and Separative Knowledge. Paragraph 26. A separative knowledge arises when the sense of differentiation overpowers the sense of identity. The self still cognizes its identity with the object, but pushes to its extreme the play of intimate separateness. At first, there is not a sense of self and not self, but only self and other self. Thank you. Can I read, sir? Yes, please. Explanation. We have seen that the knowledge by identity is spiritual knowledge, which is the first level of knowledge. At the next level, the subject draws a little back from itself as object. Certain tertiary powers, that is, powers at the third level of this knowledge by identity, take their first origin. They are the sources of our own normal modes of knowledge. The sense of identity is the basis of knowledge by identity. When it is overpowered by the sense of differentiation, separative knowledge arises. Though the self recognizes its identity with the object, it pushes the play of intimate separateness to its extreme. Thank you, sir. Thank you. Explanation, please. சார் எக்ஸ்பிளேஷன் படிச்சார் அவரு. ஓ ஐம் சாரி. நான் வந்து அடுத்த இது இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அதுதான் ஃபண்டமெண்டல் நாலேஜ். அடுத்த லெவல்ல பார்த்தோம், அந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது, தன்னையே ஒரு பார்க்கும் பொருளாக வைத்து தனக்குள்ளேயே அந்த அமைப்பை உருவாக்கி கொடுக்கின்றது. விலகி நின்று தனக்குள்ளேயே ஒன்றை பார்த்தல், அதுதான் செகண்ட் லெவல். இந்த லெவல் தான் வந்து இறுதியாக நாம் இருக்கக்கூடிய நிலைக்கினுடைய ஆதி நிலை. நம்மளாம் இருக்கக்கூடிய நிலையினுடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கு, இன்கான்சியன்ஸ் கிடையாது. அதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா பகவானுடைய கருத்துக்கும் நம்ம பாரம்பரியமான கருத்துக்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாரம்பரியமான கருத்துக்கள்ல பாரம்பரிய கருத்துக்கள்ல கோட்பாடுகள்ல என்ன கோரப்படுகின்றது என்றால், மனிதன் என்பவன் வந்து எப்பொழுதுமே அறியாமையில் உழலும் ஒரு மனிதனாகத்தான் இருக்கின்றான். இந்த உலகம் என்பது இவ்வாறு தான் இருக்கும். இதிலிருந்து விடுபடுவது என்பது கடினம் அப்படிங்கிறதான் இந்த பாரம்பரிய கோட்பாடுகள் இதை வலியுறுத்துகின்றன. ஆனால் இங்கு பகவான் என்ன குறிப்பிடுகின்றார், நம்மளுக்கு கிடையாது, நம்மளுடைய ஆரிஜினே வந்து டிவைன் அப்படிங்கிறார். நம்மளுடைய ஆரிஜின் டிவைன். நம்ம வந்து அந்த டிவைன் ஒன்னஸ், அந்த நாலேஜ்ல இருந்தா நம்ம இருக்கக்கூடிய நாலேஜ் என்பது வந்துள்ளது. அதனால என்ன நமக்கு சாத்தியம் என்றால், எந்த ஏணிப்படிகளில் நாம் இறங்கி வந்தோமோ அதே ஏணிப்படிகளை நம்ம திருப்பி ஏறி செல்ல முடியும். அதுதான் மனிதனுக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வழங்கக்கூடிய நம்பிக்கை. We did not remain in ignorance forever. In fact, இந்த பகவான் சொல்லக்கூடிய இவ்வளவுமே வந்து இட்ஸ் நாட் தட் நம்ம கிட்ட இல்ல, அவ்வப்பொழுது நமக்கு கிட்டக்கூடிய தன்மைகளாகவும் இருக்கின்றன, அம்சங்களாகவும் இருக்கின்றன, நம்ம அதை அறிவதில்லை. இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி இதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்பொழுது நமக்கு கிட்டுகின்றன. ஏனென்றால் இதெல்லாம் மேல்தளங்களில் இருந்து, ஏனென்றால் நாம் தனியே இருப்பவர்கள் அல்ல, நாம் அவ்வப்பொழுது இந்த உச்சக்கட்ட தளங்களுடன் நம்மை அறியாமலே தொடர்பு கொள்கின்றோம். அவ்வப்பொழுது இத்தகைய அம்சங்கள் நமக்கு தருவிக்கப்படுகின்றன. பட் நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ் நாலேஜ்ல மேற்புற உணர்வு நிலையில அறியாமையில் இருப்பதனால நாம் இதை கண்டுகொள்ள தவறுகின்றோம். அதுதான் உண்மை.
ஆசிஃப் இதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. இத்தகைய அம்சங்களுடன் நாம் தொடர்பு கொள்ளத்தான் செய்கின்றோம். பட் நம்ம வந்து வி ஆர் கம்ப்ளீட்லி இக்னோரண்ட். அதனால நம்மளால இதை அடையாளம் கண்டு அதை கண்டு உணர முடிவது இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதுதான் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். அதிலிருந்து தான் எல்லாமே வருகின்றன அப்படிங்கிறத சொல்றாரு. இதுல இந்த இந்த நிலை வந்து அடுத்த நிலையில இந்த டிஃபரன்சியேஷன் வருது. டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். டிஃபரன்சியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டிஃபரன்சியேஷன் என்கின்ற வார்த்தையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க பகவான் உபயோகிக்கக்கூடிய அந்த சென்ஸ்ல புரிஞ்சுக்கணும். டிஃபரன்சியேஷன் எப்படி அப்படின்னா லைட் அண்ட் ஷேட் அந்த ஷேட்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதான் டிஃபரன்சியேஷன். இப்போ டிஃபரன்சியேஷன் என்பது வேற, டிவிஷன் என்பது வேற. டிவிஷன் என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் இருப்பது, அதுதான் டிவிஷன். டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்னு அர்த்தம்னா, டிஃபரன்சியேஷன் என்றால் ஒரே அமைப்பு தன்னை பல்வேறு நிறங்களில் வெளிப்படுத்திக் கொள்வது, பல்வேறு முகங்களில் வெளிப்படுத்திக் கொள்வது, அதுதான் டிஃபரன்சியேஷன். ஏன்னா இங்க வந்து டிவிஷனே ஏற்படுவதில்லை. அந்த ஒன்று ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் தன்னை பன்முகமாக வெளிப்படுத்தி கொள்கின்றது. பன்முகமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? இந்த டிஃபரன்சியேஷன் என்பது தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. ஆகையினால் என்ன நடைபெறுகின்றது? ஏகமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது இந்த டிஃபரன்சியேஷன், அந்த மாறுபடும் தன்மை என்கின்ற ஒரு அம்சத்தினால் அது பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. ஓவர் பவர்ட் பை த சென்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறார். அதனால்தான் இந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் வந்து தோன்றுகின்றது அப்படிங்கிறார். இந்த நிலையில பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த செல்ஃப் என்ன? செல்ஃப் இந்த அடிப்படையில் இந்த உபநிடத்தில் கூறப்பட்டுள்ள அந்த ஃபார்முலா தான் அனைத்திற்கும் பேசிஸாக இருக்கின்றது. The self in all and the self as all and all is in one self அப்படிங்கிறது அந்த பேசிக் கான்செப்ட். செல்ஃப் என்ன செய்கின்றது? மற்ற அமைப்புகளினுடைய அதே செல்ஃப், அதனுடன் அது தன்னை அடையாளம் கண்டு கொள்கின்றது. பட் என்ன நடைபெறுகின்றது என்றால், என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த தனியே பிரிந்திருத்து செயல்படுதல் என்கின்ற அம்சம் அதனுடைய உச்சகட்ட நிலைக்கு தள்ளப்படுகின்றது. இந்த ஆண்மன் மற்றொரு ஆண்மனை அதனுடன் அடையாளம் கண்டு கொண்டு செயல்பட்டாலும், இந்த பிரிந்திருந்து செயல்படுதல் இந்த இன்டிமேட் செப்பரேட்னஸ் என்பது அதனுடைய செயல்பாடு மிகவும் உச்சகட்டத்திற்கு தள்ளப்படுகின்றது. அப்போதான் வந்து கம்ப்ளீட் டிவிஷன் வந்து இங்க செயல்பட முடியும். அதனால்தான் இந்த நிலையில என்ன நடைபெறுகின்றது என்றால், இங்க வந்து அந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் என்பது உருவாகுகின்றது. நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற அந்த ஆதி நிலையான அந்த நிலை வந்து பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. அடுத்தது போகலாம். A certain knowledge of identity, and by identity is still there, but it tends to be first overstructured, then submerged, then so replaced by knowledge through interchange and contact that it figures as a secondary awareness, as if it were a result and no longer the cause of the mutual contact, the still pervasive and enveloping touch, the interpenetrating intimacy of the separate selves. Thank you. Explanation. Sir? Yes. At first, a certain knowledge of identity and by identity is dominantly present. It becomes submerged and tends to be replaced by knowledge through interchange and contact, so much so that the knowledge by identity figures as a secondary awareness. In fact, knowledge by identity is the cause of mutual contact between beings or things, the still pervasive and enveloping touch, the interpenetrating intimacy of the separate selves. Identity comes first, contact happens next. When the knowledge through interchange
and contact replaces knowledge by identity, the awareness appears as the secondary result of mutual contact and is no longer the primary cause of it. Here, contact appears to be primary and awareness appears to be secondary. For example, when we are inwardly happy, self-awareness brings us the feeling of happiness. Self-awareness becomes the cause. Happiness is the result. Whereas when we seek happiness externally, say by eating a sweet, the sweet becomes the cause and awareness of happiness is the result. Thank you, sir. தேங்க்யூ. இதுல ரெண்டு விஷயங்களை பகவான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாரு. ஒரு நிலை வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி, அந்த ஏகமான ஆதி நிலை. அது என்ன நடைபெறுகின்றது இந்த இயக்கத்துல? அந்த பிரிவினை என்கின்ற இயக்கம் ஆரம்பித்த உடனே என்ன நடைபெறுகின்றது? அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி இரண்டர கலந்திருந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அறிவு என்பதற்கு பதிலாக என்ன நடைபெறுகின்றது? எந்த வேறொரு நிலை அங்கு மேலோங்கி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, வேறொரு இயக்கம். அது என்ன அப்படின்னா, நாலேஜ் த்ரூ இன்டர்சேஞ்ச் அண்ட் கான்டாக்ட். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது எதுவுமே வெளியில இல்லை, அதுதான் அது தானும் மற்றதும் வெளியில் இல்லை என்கின்ற நிலை தான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. நாலேஜ் த்ரூ இன்டர்சேஞ்ச் அண்ட் கான்டாக்டுங்கும் பொழுது எனக்கு வெளியில் உள்ள அமைப்புடன் நான் தொடர்பு கொள்கின்றேன், அதனுடன் என்னுடைய பரிவர்த்தனையை நான் பரிவர்த்தனையை நான் மேற்கொள்கின்றேன். அதனால வந்து எனக்கு வந்து அதன் அடிப்படையில் ஒரு அறிவு கிட்டுகின்றது. ஸோ இங்க என்ன நடைபெறுகின்றது? த இன்டர்சேஞ்ச் அண்ட் கான்டாக்ட், பரஸ்பரம் ஒன்றுடன் ஒன்று அந்த பரிமாற்றம், தொடர்பு என்கின்ற ஒரு அமைப்பு, இதன் மூலமாகத்தான் அறிவு என்பது பெறப்படுகின்றது. இந்த நிலையில இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது எப்படி இருக்கின்றது ஆதி நிலையில? அதுதான் பிரைமரியா இருக்கு, பிரைமரி அவேர்னஸ். இரண்டாவது நிலையில இந்த ஒரு அம்சம் வந்து பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. இட் ஃபிகர்ஸ் அஸ் அ செகண்டரி அவேர்னஸ் அப்படிங்கிறார். இதுல பகவான் வந்து ஒரு கருத்தை கூறுகின்றார். எது வந்து உண்மையிலேயே வந்து மற்றொரு பொருளுடன் நமக்கு வந்து எது வந்து உண்மையா அந்த தொடர்பை எது உண்மையிலேயே ஏற்படுத்துகின்றது என்றால், நாலேஜ் பை ஐடென்டிட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த செல்ஃப் அப்படிங்கிறது தான் காமனா இருக்கு. எகைன் அந்த உபநிடத்தில் கூறக்கூடிய அந்த ஃபார்முலா தான் நம்ம மீண்டும் மீண்டும் நினைவு கூறணும். த செல்ஃப் இன் மீ, இட் இஸ் ஆல்சோ த செல்ஃப் இன் ஆல். அதனால த நாலேஜ் பை ஐடென்டிட்டி தான் வந்து எதற்கு வழிகோலிடுகின்றது என்றால், அந்த பரஸ்பரம் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்வதற்கு அதுதான் அடிப்படையாக இருக்கின்றது. இதுதான் ட்ரூத். ஆனா இந்த இரண்டாவது நிலையில அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு, இந்த தொடர்பு கொள்ளுதல், எனக்கு வெளியில் உள்ள ஒரு விஷயத்திலிருந்து நான் தொடர்பு கொண்டு அதன் மூலமாக அறிவை பெற்றுக்கொள்ளும் அந்த நிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த தொடர்பு கொள்ளுதல் என்பதுதான் வந்து முன்னுக்கு வருகின்றது. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அவேர்னஸ் என்பது பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. எப்படி மாறுகின்றது? அந்த அவேர்னஸ் வந்து தன்னைத்தானே உணர்ந்த வண்ணம் என்னுள்ளே இருக்கக்கூடிய அவேர்னஸ் வந்து அந்த பிரிவு என்பது ஏற்பட்டவுடன் என்ன நடைபெறுகின்றது? இந்த தொடர்பு கொள்ளுதல் என்பதுதான் முதலில் நடைபெறுகின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த அவேர்னஸ் என்பது தோன்றுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது. உண்மையிலே அப்படி கிடையாது. உண்மையிலே பேசிஸ் எதுன்னு பார்த்தோம்னா அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி தான். பட் சின்ஸ் அந்த பிரிவினை அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்தப்புறம் இந்த ஒரு அம்சம் மேலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இதற்கு ஒரு உதாரணம் நம்ம சொன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா,
நமக்குள்ள இருக்கிற ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இன்வர்ட் ஹாப்பினஸ். உண்மையிலேயே எது ஹாப்பினஸ், ரியல் ஹாப்பினஸ் அப்படின்னா இன்வர்ட் ஹாப்பினஸ் தான் ரியல் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் நம்ம அப்படிங்கிறது வெளியிலேருந்து வர்றது கிடையாது. வி ஆர் இன்வர்ட்லி ஹாப்பி. அது இன்வர்ட்லி ஹாப்பி அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா, அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும் பொழுது நேச்சுரலி அந்த ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ் என்பதை நம்ம உணர முடியும். எப்போ எப்போ நம்ம வந்து ஹாப்பினஸ் என்பது எனக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறத உணர முடியும் அப்படின்னா, செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் ஒன்லி மேக்ஸ் அஸ் ரியலைஸ் தட் வி ஆர் ஹாப்பி, வி ஆர் இன்வர்ட்லி ஹாப்பி. இதுதான் பேசிஸ். ஸோ எது காரணமாக இருக்கின்றது என்னுடைய மகிழ்ச்சிக்கு? என்னுடைய செல்ஃப் அவேர்னஸ். இதே நம்ம மாத்திக்கலாம். எனக்கு வெளியில ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து நான் வந்து ஒரு ஹாப்பினஸை அடைய விரும்புகின்றேன். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு இனிப்பான பொருள் எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கின்றது. அந்த இனிப்பான பொருளை உண்டால் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று நான் நம்புகின்றேன். அந்த தருணத்தில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த இனிப்பு என்பதுதான் எனக்கு காரணமாக இருக்கின்றது. மகிழ்ச்சி என்பது அதனுடைய விளைவாக பார்க்கின்றேன். அந்த அவேர்னஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது விளைவாக இருக்கின்றது. உண்மையிலே எது உண்மை என்றால், அந்த அவேர்னஸ் ஆஃப் ஹாப்பினஸ் என்பது எனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். அது வந்து எனக்கு அதை அடையிறதுக்கு வந்து வெளியிலேருந்து எந்த விஷயமும் தேவையில்லை. ஆனால் நான் வந்து அதை வெளியிலேருந்து வருதுன்னு பார்க்கும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், வெளியிலிருந்து எந்த பொருளின் மூலமாக என்னுடைய மகிழ்ச்சியை நான் அடைய விரும்புகின்றேனோ அது காரணமாகவும், மகிழ்ச்சி என்பது அதன் விளைவாகவும் நான் உணர்கின்றேன். ஸோ உல்டாவ தலைகீழாக மாறுகின்றது. அதே போலதான் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற நிலையும் சரி, இந்த நாலேஜ் த்ரூ இன்டர்சேஞ்ச் அண்ட் கான்டாக்ட், இந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் எப்படி அதோடைய தன்மை மாறுகின்றது அப்படிங்கிறது. அது உண்மை ஒன்றுதான், ஆனால் அதனுடைய தன்மை மாறுகின்றது, பார்க்கப்படும் விதம் மாறுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். வேறு ஏதாவது விளக்கங்கள் இருந்தால் கேட்கலாம். அதர்வைஸ் we can go next portion. சார், எஸ், பேசிக்கா ஒரு டவுட். அதாவது செல்ஃப் இன் ஆல், செல்ஃப் ஆஸ் ஆல், அது ரெண்டுமே கொஞ்சம் ஒரே மாதிரி ஐடென்டிக்கலா இருக்கு. ஆசால்ங்கும் போது இன்னால் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி அந்த ரெண்டு நிலையை செல்ஃப் இப்போ அந்த பரம்பொருள் வந்து என்கிட்ட உள்ள இருக்கு. அது அதே பரம்பொருள் தான் எல்லார்கிட்டையும் இருக்கு. அதுதான் செல்ஃப் இன்னால் இல்லையா? அது பேசிக். அது பேசிக் இது இன்ட்வெல்லிங். இந்த இன்ட்வெல்லிங் செல்ஃப் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்குது. தட் இஸ் அ பேசிக் திங். இந்த பரம்பொருள் இன்ட்வெல்லிங்கா எனக்குள்ளே வசிக்கும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதுதான் செல்ஃப் இன் ஆல். ஓகே ஓகே, ரைட். ரெண்டாவது, இப்போ இன்னொரு அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்பு என்பது வேறொரு அமைப்பு கிடையாது. அந்த செல்ஃப், அந்த பரம்பொருளே தான் அதே அமைப்பாகவும் இருக்கின்றது. அந்த அமைப்பு என்பதும் பரம்பொருள் தானே. அது இன்வெல்லிங்கிறது, அது அந்த ஆஸ்பெக்ட்லயே அந்த ஆல்ங்கிறது வந்துடாதா? when it is indwelling போதே அது வந்து அதுதான் as all அப்படின்றது அர்த்தம் வராதா? இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று கான்ட்ரடிக்டரி கிடையாது. அதாவது இப்போ என்னன்னா ஒன்னேதான். அந்த மூன்றுமே பேரலல் ட்ரூத்ஸ். அதுதான் சொல்றாங்க. மூன்றுமே வந்து பேரலல் ட்ரூத்ஸ். இது உபநிடதிக் ஃபார்முலா. அது த செல்ஃப் இன் ஆல். இப்போ ஏகமான நிலையில எப்படி இருக்கு? ஏகமான நிலையில எதுவும் வெளிப்படாத நிலையில என்ன எப்படி இருக்கின்றது என்றால், ஆல் இஸ் இன் ஒன் செல்ஃப். அதுதானே ஏகமான நிலையில ஆல் இஸ் இன் ஒன் செல்ஃப். அங்க கம்ப்ளீட் இன்க்ளூஷன் இல்லையா? கம்ப்ளீட் இன்க்ளூஷன். எல்லாமே எனக்கு வெளியில கிடையாது, எதுவுமே எல்லாம் எனக்கு உள்ளதான் இருக்கு இல்லையா? அடுத்தது வந்து த செல்ஃப் ஆஸ் ஆல். செல்ஃப் ஆஸ் ஆல் அப்படிங்கும் பொழுது
அங்க வந்து என்ன தன்மை மேற்படுகின்றது என்றால், நான் வேறு, மற்ற அமைப்பு வேறு இல்லை என்கின்ற ஐடென்டிட்டி. அங்க இன்க்ளூஷன் என்பது முதல் நிலை. அடுத்தது ஐடென்டிட்டி. செல்ஃப் ஆஸ் ஆல் அப்படிங்கிறது அந்த இடத்துல. அந்த அடுத்தது ஃபார்ம், அது whether it means the form, அந்த ஃபார்ம் மீன் பண்ற மாதிரி இருக்கா சார் அது? அந்த ஃபார்மும் செல்ஃப் தான் அப்படிங்கிறாரு. அந்த ஃபார்ம்னு சொல்றோம் நம்ம, பட் த ஃபார்ம் இஸ் ஆல்சோ த செல்ஃப் தானே. அதுதாங்க சொல்றாங்க. ஃபார்ம், அந்த அவுட்வர்ட் ஃபார்மா சொல்றோம் இல்லையா, அந்த ஃபார்மும் செல்ஃப் தான். செல்ஃப் ஆஸ் அனைத்தும் அதுதான் அப்படிங்கிறாங்க. ஓகே, நவ இட் இஸ். அதே போல அனைத்துக்குள்ளும் அதுதான். அது ரைட். அனைத்துக்குள்ளும் அதுதான். அதுதான் இந்த சொல்றாங்க. பேசிக்கலா ஒரே மீனிங் தான். அது பேசிக்கலா there is only one meaning. அத வந்து டிஃபரெண்ட், அதோட டிஃபரெண்ட் பாய்ஸஸ் சொல்றாங்க. டிஃபரெண்ட் பாய்ஸஸ் வந்து பேசிக்கலா நமக்கு தெரிஞ்ச பாய்ஸ் தான். ஒன்னு வந்து the self in all அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட், டிவைனோட இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்டை குறிக்கின்றது. த செல்ஃப் இன் ஆல், இன்வெல்லிங் டிவைன் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்புக்குள்ளும் இருக்கு. அது இண்டிவிஜுவல் டிவைன். செல்ஃப் ஆஸ் ஆல் அப்படிங்கிறது காஸ்மிக் லெவல், அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ரீதியான நெக்ஸ்ட் லெவலை குறிக்கின்றது, காஸ்மிக் லெவல்ல. ஆல் இஸ் இன் செல்ஃப் அப்படிங்கிறது டிரான்சென்டன்ட், எல்லாம் கடந்த நிலையை குறிக்கின்றது. இதுதான் பேசிக். இது வந்து இந்த 3 நிலைகள் வந்து இந்த நிலையில தான் எல்லாமே இருக்கும். இண்டிவிஜுவல், யூனிவர்ஸ் அண்ட் டிரான்செண்டன்ட் அப்படின்னு பகவான் கூட ஏர்லியர் சாப்டர்ல சொல்லியிருப்பார். அதனுடைய ஒட்டிய கோட்பாடு தான் அது. அதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இண்டிவிஜுவல் அப்படிங்கிற நிலையில there is an indwelling consciousness. காஸ்மிக் அப்படிங்கிறதுல the செல்ஃப் வந்து அனைத்துமாக இருக்கின்றது. டிரான்செண்டன்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆல் இஸ் இன் த செல்ஃப், எல்லாமே அதுக்குள்ள இருக்கு, அதற்கு வெளியில எதுவுமே கிடையாது. there is only one. ஓகே சார், வெரி கிளியர். தேங்க் யூ சார். நம்ம அடுத்ததுக்கு போகலாம். Finally, identity disappears behind the veil, and there is the play of being with other beings, consciousness with other consciousness. An underlying identity is still there, but it is not experienced. Its place is taken by a direct seizing and penetrating contact, intermingling, interchange. It is by this interaction that a more or less intimate knowledge, mutual awareness, or awareness of the object remains possible. There is no feeling of self meeting self, but there is a mutuality. There is not yet an entire separateness, a complete otherness and ignorance. Thank you. Thank you. Explanation. Yes, madam. Finally, identity disappears behind the veil. There is play, interaction of being with other beings, consciousness with other consciousness. Identity is there in the background, but is not experienced. It is replaced by a direct and penetrating contact, intermingling, interchange. It is by this interaction that an intimate knowledge, mutual awareness of the object becomes possible. There is no meeting of one self with the other, yet there is a mutuality. Entire separateness and ignorance have not yet come. This, the third level, knowledge by separative direct contact. This is the third level, knowledge by separative direct contact. Here, the sense of differentiation overpowers the senses of identity. In the second level, as we have seen, a division comes in, but the sense of oneness is still pervasive. In this third level, this sense of oneness is lost.
the subject and object are completely divided. There is a gradual involution of consciousness in which the oneness is lost. At this level, he says, at first, there is not a sense of self and not self. Subject and object are divided, but there is no alienation. The object is experienced as an other self, an extension or a part of itself. This level comes between overmind and mind. This type of knowledge belongs to those intermediary levels of spiritual consciousness from below overmind to mind, intuition, illumined mind, and higher mind. When there is involution of consciousness, one of the main things that happens is that the sense of separation between the self and the not self becomes harder and denser and more intractable. At the highest consciousness, there is complete self-rapture, then there is delight, then there is a sense of pervasive oneness. Then as we come down, progressively, oneness is lost. The essence of involution is that the sense of oneness is lost. Another thing that happens is that as oneness decreases, limitations increase. The complete oneness, when it reaches the level of matter, becomes atomic division and inconscience. Dr. V. Anand Reddy, Deliberation on the Life Divine, page 136 to 137, Sakar Puducherry. Thank you, sir. Thank you, madam. Thank you. Again, அந்த மேலிருந்து கீழே வரும்பொழுது எப்படி இந்த நாலேஜ் வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற நிலையிலிருந்து டைரக்ட் நாலேஜ், அதற்கு அடுத்த நிலையினான டைரக்ட் நாலேஜ் பட் செப்பரேட்டிவ் நாலேஜ், டைரக்ட் பட் செப்பரேட்டிவ் நாலேஜ், டைரக்ட் கான்டாக்ட் அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ் மூன்றாவது நிலை. அதுக்கு அடுத்த நிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா இது அகைன் இன்டைரக்ட் நாலேஜ். இந்த படிப்படியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்வல்யூஷனோடு தான் நம்ம பகவான் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து பொருத்தி பார்க்கணும். எப்படி அந்த பரம்பொருள் அந்த உச்சக்கட்ட நிலையிலிருந்து மெல்ல 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 இறங்கி வருகின்றது, எப்படி யூனிட்டியிலிருந்து எப்படி மல்டிப்ளிசிட்டி ஆச்சு, எப்படி அந்த உச்சக்கட்ட நிலையான சச்சிதானந்த நிலை, அதுக்கு அடுத்த நிலையான சூப்பர் மைண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த மூன்று நிலைகள், ஃபர்ஸ்ட் சூப்பர் மைண்டினுடைய ஃபர்ஸ்ட் பாய்ஸ், செகண்ட் பாய்ஸ், தேர்ட் பாய்ஸ், அப்புறம் அதற்கு கீழே வந்து ஓவர் மைண்டுக்கு கீழே வந்து எகைன் ஓவர் மைண்டுக்கும் இடையில அந்த படிநிலைகள் இருக்கின்றன. இன்ட்யூட்டிவ் மைண்ட், இல்லுமின் மைண்டு, ஹையர் மைண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த நிலைகள் எல்லாம் எப்படி இந்த நாலேஜ் வந்து மாறுகின்றது அப்படிங்கிறது தான் பகவான் வந்து இங்க குறிப்பிடுகின்றார். அதனுடன் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த 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 நிலைகளுடன் தான் பகவான் இங்க இந்த நாலேஜ் எப்படி வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது எப்படி செப்பரேட்டிவ் நாலேஜாக மாறுகின்றது அப்படிங்கிறது தான் இங்க பகவான் வந்து குறிப்பிடுகின்றார். இந்த நம்ம பார்த்தோம் எல்லாமே வந்து அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிற அந்த ஒன்னஸ்லேருந்து பிரிவு என்கின்ற நிலைக்கு வந்து வரும்பொழுது இந்த இன்டர்சேஞ்ச் அண்ட் இன்டர்மிங்கிலிங், தொடர்பு கொள்ளுதல், ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளுதன் மூலமாகத்தான் நாலேஜ் என்பது கிடைக்கின்றது, அறிவு என்பது கிடைக்கின்றதை ஒழிய ஒன்றுடன் ஒன்று இரண்டரை கலந்து அடையாளம் காணப்படுவதன் மூலமாக இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் அந்த ஐடென்டிட்டி வந்து முற்றிலுமாக நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது முற்றிலுமாக திரைக்கு பின்னால் மறைகின்றது. இங்க எது நடைபெறுகின்றது? ஒன்னஸ்ல தான் அந்த ஐடென்டிட்டி இருக்கும். மல்டிப்ளிசிட்டி வந்த அப்புறம் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே பரிவர்த்தனை நடைபெறுகின்றது.
தெர் இஸ் அ பிளே. பிளேன்னு என்ன அர்த்தம்? பிளே அப்படின்னா பிளே அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒத்தரா விளையாட முடியாது அந்த விளையாட்டு. பிளே அப்படின்னாலே நிறைய பேர் விளையாடக்கூடிய விஷயம். அப்படிதான் இந்த பிளே அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கேயே மல்டிபிளிசிட்டி வந்தது. இந்த பிளேல வந்து பல்வேறு அமைப்புகள் இங்க காணப்படுகின்றன. பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே தொடர்பு ஏற்படுகின்றது. பீயிங் வித் அதர் பீயிங்ஸ், கான்சியஸ்னஸ் வித் அதர் கான்சியஸ்னஸ். அவ்வாறு இருந்தாலும் அந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறது பேக்ரவுண்ட்ல இருக்கு. ஆனா அனுபவபூர்வமாக, அனுபவ ரீதியாக அங்கு உணரப்படுவது இல்லை. அதற்கு பதிலாக இங்கே எது காணப்படுகின்றது என்றால் இந்த டைரக்ட் அண்ட் பெனிட்ரேட்டிங் கான்டாக்ட், இதுதான் காணப்படுகின்றது. ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டுதல், ஒன்றுடன் ஒன்று விஷயங்களை பரிமாற்றிக் கொள்ளுதல், இந்த நிலை ஏற்படுகின்றது. இந்த இன்டராக்ஷன் தான் வந்து அந்த நெருக்கமான நாலேஜ், அந்த டைரக்ட் நாலேஜுக்கு எது வந்து அடிப்படையாக அமைகின்றது என்றால் இந்த இன்டராக்ஷன், ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக தொடர்பு கொள்வதன் மூலம் அந்த நாலேஜ் என்பது பெறப்படுகின்றது. மியூச்சுவல் அவேர்னஸ், ஒன்றை ஒன்று அறிந்து கொள்ளுதல். இங்க வந்து ஆன்ம அந்த செல்ஃப் ரீதியாக தொடர்பு ஏற்படுவது இல்லை. தெர் இஸ் நோ மீட்டிங் ஆஃப் ஒன் செல்ஃப் வித் அதர், எட் தெர் இஸ் மியூச்சுவாலிட்டி. இந்த நிலையில பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? என்டையர் செப்பரேட்னஸ் அண்ட் இக்னோரன்ஸ் ஹேவ் நாட் எட் கம் அப்படிங்கிறார். முழுவதுமாக பிரிவுபட்ட நிலையும் அறியாமையும் காணப்படலை. இது எந்த நிலையை காணப்படுகின்றது என்றால் இந்த சூப்பர் மைண்ட் என்கின்ற நிலையில் இருந்து அந்த ஓவர் மைண்ட், அந்த நிலையில இது காணப்படுகின்றது. அதற்கும் கீழுள்ள நிலைகள்ல இந்த பிரிவினை வந்து மேலோங்கி காணப்படுவதை நம்ம பார்க்கின்றோம். இங்க டாக்டர் ஆனந்த ரெட்டி வந்து ரொம்ப ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். இந்த கருத்து இந்த பேராகிராஃப் ஒட்டிய ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளார். அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை நம்ம படித்தோம் என்றால் பயனுள்ளதாக இருக்கும். அவர் என்ன கூறுகின்றார்? நம்ம இப்ப பார்த்தோம், பகவான் இங்க விவரிக்கின்றது இரண்டாவது மூன்றாவது நிலைகள். ஆக்சுவலா டைரக்ட் கான்டாக்ட் அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ், அதுதான் இரண்டாவது மூன்றாவது நிலைகள். இந்த மூன்றாவது நிலைகள் என்ன நடைபெறுகின்றது என்றால் இந்த ஏன்னா எல்லாமே பிரிஞ்சிருது. அந்த பிரிஞ்சிருதுனால இந்த பிரிவினை, அந்த டிஃபரன்சியேஷன், ஒன்றுடன் ஒன்று மாறுபட்டு இருத்தல் என்பதுதான் மேலோங்கி காணப்படுகின்றது என்பதை நம்ம பார்த்தோம். டிஃபரன்சியேஷன் ஓவர் பவர்ஸ் சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இரண்டாவது லெவல்ல என்ன நடைபெறுகின்றது? இரண்டாவது லெவல்ல வந்து டிவிஷன் வருகின்றது, நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. அந்த சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ் வந்து அந்த நிலையில மேலோங்கி காணப்படுகின்றது. ஆனா மூன்றாவது நிலைகள்ல அந்த சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ் முற்றிலுமாக மறைந்து விடுகின்றது. இந்த நாலேஜ் லெவல்லே நம்ம பார்த்ததுல ஃபர்ஸ்ட் லெவல் நாலேஜ் பை ஐடென்டிட்டி, அங்க சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ் இருக்கு. ரெண்டாவது நிலையில நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட்ல சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ் இருக்கு. நாலேஜ் பை ஐடென்டிட்டி தான் இல்லையா ஒழிய சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ் இருக்கு, அது மறைந்து விடுவது இல்லை. மூன்றாவது நிலையில என்ன நடைபெறுகின்றது என்றால், மூன்றாவது நிலையில தான் சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ் அப்படிங்கிறது முற்றிலுமாக மறைந்து விடுகின்றது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், பார்க்கும் பொருள் பார்க்கப்படும் பொருள் அப்படிங்கிறது இரண்டும் முழுவதுமாக பிரிக்கப்பட்ட நிலையில் அங்கு காணப்படுகின்றன. இந்த உணர்வு நிலை வந்து மெல்ல 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 தன்னை இறக்கம் கொள்கின்றது. there is a gradual involution of consciousness. அதனாலதான் அந்த ஒன்னஸ் வந்து இல்லை, இழந்து விட்டோம் நம்ம. இந்த நிலையில பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? அந்த there is அந்த செல்ஃப் நாட் செல்ஃப் அப்படிங்கிற நிலை இந்த நிலையில காணப்படுது. ரெண்டாவது ஸ்டேஜ்ல வந்து இந்த செல்ஃப் அண்ட் நாட் செல்ஃப் அப்படிங்கிற நிலை காணப்படுவது இல்லை. செல்ஃப் வேறு, நாட் செல்ஃப் அப்படிங்கிற நிலை காணப்படுவது இல்லை. சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் வேற தான் இருக்கு. ஆனா ரெண்டும் வந்து முற்றிலும் அந்நியமாக பிரிக்கப்படுவதில்லை. தெர் இஸ் நோ ஏலியனேஷன். மற்றொரு பொருளும் மற்ற செல்ஃபாகத்தான் காணப்படுகின்றது. The object is experienced as an other self, an extension or part of itself. இந்த நிலை வந்து எங்க காணப்படுகின்றது என்றால்
அந்த அதிமனம் என்று கூறப்படுகின்ற அந்த சூப்பர் மைண்ட், அதற்கு கீழே அதற்கு அடுத்த நிலையான அந்த ஓவர் மைண்ட். இந்த ஓவர் மைண்டுக்கும் இடையில தான் வந்து பல்வேறு அந்த ஆன்மீக மனதினுடைய தளங்கள்னு சொல்றாங்க. இந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் அப்படிங்கிறாங்க. ஓவர் மைண்ட், அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பல்வேறு அந்த இல்யூமின் மைண்ட், ஹையர் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த லெவல்ல தான் இத்தகைய ஒரு அறிவு காணப்படுகின்றது என்று இங்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது. திஸ் டைப் ஆஃப் நாலேஜ், இந்த டைப் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இங்க வந்து ஒன்னஸ் இல்லை, ஆனா முற்றிலும் அந்நியமாக கருதப்படுவதில்லை, அதுதான் அர்த்தம். ஒன்னஸ் இல்லை, தெர் இஸ் நோ ஒன்னஸ். அதே சமயம் ஒவ்வொரு விஷயங்களும் முற்றிலும் அந்நியமாக கருதப்படுவதில்லை. டிவிஷன் இருக்கு, பட் தெர் இஸ் நோ ஏலியனேஷன். அதாங்க ஏலியனேஷன் என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா பிரிஞ்சு போயிடுறது. ஆனா டிவிஷன் இங்க இருக்கு, பட் இருந்தாலும் முற்றிலுமாக எதுவும் ஒன்றுடன் ஒன்று பிரிந்து போவது இல்லை அப்படிங்கிறார். இது வந்து எந்த நிலையில் காணப்படுகின்றது என்றால், இந்த ஓவர் மைண்டுக்கும் இடையில உள்ள தளங்களில் இத்தகைய ஒரு அம்சங்கள் காணப்படுகின்றன. அம்சங்கள், அறிவினுடைய அம்சங்கள், இன்ட்யூஷன், இல்லுமினேட் மைண்ட், ஹையர் மைண்ட், இந்த நிலையில காணப்படுகின்றன அப்படின்னு பகவான் இங்க விளக்கம் தரப்பட்டுள்ளது. இந்த இன்வல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது உணர்வு நிலை என்ன நடைபெறுகின்றது என்றால் வந்து இரக்கம் கொள்கின்றது. அதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய அடிப்படை கருத்து. இந்த உலகமே வந்து வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு என்பது எப்படி நடைபெறுகின்றது? there is an involution of consciousness. அந்த இன்வல்யூஷன் இரக்கம், அந்த பரம்பொருளினுடைய உணர்வு நிலை மெல்ல மெல்ல இந்த புவியில் இரக்கம் கொள்கின்றது. அந்த இரக்கம் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த உயர்நிலையில வந்து இந்த செல்ஃப் அண்ட் நாட் செல்ஃப் அப்படிங்கிற டிஃபரன்சியேஷன், பாகுபாடு கிடையாது. எல்லாமே ஒரே செல்ஃப் தான் உயர்நிலையில. இரக்கம் கொள்ள கொள்ள இந்த செல்ஃப் அண்ட் த நாட் செல்ஃப் அப்படிங்கிற அந்த பாகுபாடு வந்து மிகவும் கடினமாக ஆகின்றது. மிகவும் அதனுடைய அந்த 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 பிரிவினை என்பது மிகவும் வலிமையாக காணப்படுகின்றது, வலிமையாக வேரூன்றி காணப்படுகின்றது. இந்த செல்ஃப் அண்ட் நாட் செல்ஃப் என்பதற்கான அந்த இதற்கு இடையே உள்ள இந்த பிரிவினை என்பது மிகவும் கடினமானதாகவும் மிகவும் ஆழமாக வேரூன்றியும் காணப்படுகின்றது. ஏன்னா அந்த கீழே இறங்க அந்த செல்ஃப் அண்ட் நாட் செல்ஃப் வந்து அந்த பாகுபாடு வந்து மிகவும் மேலோங்கி காணப்படுகின்றது. அந்த ஹையஸ்ட் கான்சியஸ்னஸ்ல கம்ப்ளீட் செல்ஃப் ராப்சர் என்ன அர்த்தம்? தன்னைத்தானே சுயமாக உணர்ந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு உவகை, செல்ஃப் டிலைட், அதுதான் செல்ஃப் ராப்சர். அது வந்து ஏகமாக இருக்கக்கூடிய நிலையில காணப்படுவது. அப்புறம் பல்வேறு விஷயங்கள் வந்த பிறகு ஆனந்தம் காணப்படுகின்றது. அந்த ஆனந்தம் எதனால காணப்படுகின்றது? மற்ற அமைப்புகளுடன் இரண்டரை கலப்பதன் மூலம் அந்த ஆனந்தம் காணப்படுகின்றது. அதுக்கு அடுத்த நிலை ஒன்று வந்து செல்ஃப் ராப்சர் என்பது ஆதி நிலை. அடுத்த நிலை வந்து ஒன்றுடன் ஒன்று இரண்டரை கலக்கும் பொழுது பல்வேறு விஷயங்களின் மூலம் பல்வேறு அமைப்புகளிடையே இரண்டரை கலக்கும் போது ஏற்படக்கூடிய ஆனந்தம், அதுதான் இந்த பிளே ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடியதான் டிலைட். அங்க வந்து என்ன நடைபெறுகின்றது? பர்வேசிவ் ஒன்னஸ், அனைத்தையும் வியாபித்துள்ள அந்த ஒருமையான ஒரு நிலை. அதற்கு கீழே வந்த பிறகு என்ன நடைபெறுகின்றது? அந்த ஒன்னஸ் என்பது, ஏகமாக இருக்கக்கூடிய அந்த அம்சம் என்பது முற்றிலுமாக மறைந்து விடுகின்றது. அந்த இன்வல்யூஷன், இரக்கம் கொள்ளுதல், அதனுடைய ஒரு அடிப்படை விளைவாக என்ன நடைபெறுகின்றது என்றால், we lose the sense of oneness. இன்வல்யூஷனுடைய அடிப்படை இறுதி விளைவு என்ன மெல்ல மெல்ல எது அதனுடைய விளைவாக வெளிப்படுகின்றது என்றால், the oneness, the sense of oneness is lost. இந்த ஒன்னஸ் வந்து குறைய என்ன நடைபெறுகின்றது என்றால், லிமிட்டேஷன்ஸ் அதிகமாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்னஸ் இருக்கிற வரைக்கும் எல்லாமே இன்ஃபினிட் லெவல்ல செயல்படுகின்றது. பரம்பொருள் வந்து இன்ஃபினிட்டா இருக்கு, ஆம்னிபொட்டன்டா இருக்கு. ஆம்னிபொட்டன்ட்னா என்ன அர்த்தம்? ஏகமாக இருக்கும் பொழுது அதனுடைய ஆம்னிபொட்டன்ஸ் காணப்படுகின்றது. ஒன்ஸ் டிவைட் ஆகி தனித்தனி அமைப்புகளாக வந்த பிறகும் அந்த தனித்தனி அமைப்புகளும் அந்த தனித்தனி அமைப்புகள் என்கின்ற எல்லைக்குள்ளதான் செயல்பட ஆரம்பிக்கின்றது. ஸோ த லிமிட்டேஷன் வந்துடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்,
ஒரு சமுத்திரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த ஓஷன் என்பது அதனுடைய ஒட்டுமொத்த நிலையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாபெரும் சக்தியை கொண்டதாக இருக்கின்றது. அதே சமுத்திரத்திலிருந்து ஒரு டிராப்பை எடுத்தோம் அப்படின்னா it is a weakest part of that ocean ஆயிடுது. Even though it is a part of the ocean, but it is a weakest part. அதே போலதான் அந்த இன்வல்யூஷன் வந்து கம்ப்ளீட்டா இறங்க இறங்க லிமிட்டேஷன்ஸ் அதிகமாகின்றது. அந்த ஆம்னிபொட்டன்ஸ்லேருந்து டிவிஷனுக்கு வந்துடுது. அங்க வந்து லிமிட்டேஷன்ஸ் வந்து வரையறைக்கப்பட்டுள்ள நிலையில் குறைந்த அளவில் செயல்படுவது என்பது மேலோங்கி காணப்படுகின்றது. இன்னும் கீழே அட்டாமிக் நம்மளுடைய மெட்டீரியல் லெவல்ல சடநிலைக்கு வந்த பிறகு என்ன நடைபெறுகின்றது? இன்கான்ஷியன்ஸ் என்கின்ற நிலைக்கு வருகின்றது. ஸோ பகவான் கூறக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாமே எதை ஒட்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த இன்வல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், உணர்வு நிலை எப்படி கீழே இறக்கம் கொண்டு அதன் மூலமாக படிப்படியாக இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற நிலையிலிருந்து கம்ப்ளீட் செப்பரேட்டிவ் நாலேஜ், அதற்கு அடுத்த நிலையில கம்ப்ளீட் உணர்வற்ற நிலை இன்கான்ஷியன்ஸ் அந்த நிலை காண எப்படி மாறுகின்றது என்பதைத்தான் பகவான் இந்த பேராகிராஃப்ஸ்ல விளக்குகின்றார். அடுத்ததுக்கு போகலாம். This is diminished consciousness, but it retains some power of the original knowledge curtailed by division, by the loss of its primal and essential completeness, operating by division, effecting closeness but not oneness. The power of inclusion of the object in the consciousness of an enveloping awareness and knowledge is there. But it is the inclusion of a now externalized existence which has to be made an element of ourself by an attained or received knowledge, by a dwelling of consciousness upon the object, a concentration, a taking possession of it as part of the existence. Thank you, sir. Thank you, sir. Explanation. Sir, படிக்கிறீங்களா? Yes, madam. At this stage, some power of the original knowledge is retained, but it is curtailed by division, loss of its essential completeness. Closeness is there, but not oneness. The power of inclusion of the object in the consciousness is there. There is an enveloping knowledge, but it is an inclusion of an externalized existence. The knowledge about the external object is obtained by taking possession of it as part of the existence. This is different from knowledge by identity, where knowledge is intrinsic about something which is a part and parcel of it. For example, we have intrinsic knowledge about our own emotions like joy, anger, etc. Whereas, unless we include the other person closely into our fold, we may not know what state of emotion he is in. We have oneness with our own self, but only closeness with others. Thank you, sir. சார் மியூட்ல இருப்பீங்களா? சார் கேட்கலைங்க சார். ஓ சாரி. அதாவது இந்த நிலையில பகவான்
ரெண்டு விஷயத்தை சொல்றாரு. ஒன்று வந்து ஏகமாக இருக்கக்கூடிய அந்த ஒன்னஸ் என்கின்ற நிலை ஒன்று, மற்றொன்று இன்க்ளூஷன். இன்க்ளூஷன் என்றால் எனக்கு வெளியிலேருந்து ஒரு பொருளை என்னோட சேர்த்துக் கொள்கின்றேன், என்னோடதாக்கிக் கொள்கின்றேன், அதன் மூலமாக ஒரு அறிவை பெறுகின்றேன். ஒன்னஸா இருக்கும் பொழுது எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய ஞானம் வந்து முழுமையாக இருக்கின்றது, கம்ப்ளீட். வெரஸ் ஒன்றை நான் சேர்த்து அதன் மூலமாக ஒரு அறிவை பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த ஞானம் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு பொருள் இருக்கின்றது என்றால் அந்த பொருள் வந்து பொருளுடைய ஒட்டுமொத்த அமைப்பு என்பது நன்றாக இருக்கும், அதனுடைய தன்மை வந்து நன்றாக வலிமையாக இருக்கும். அதே பொருளை வந்து நம்ம வந்து வேறொரு வெளியில உள்ள பொருளை எடுத்து அந்த பொருளோட நம்ம ஒட்ட வைத்து கொண்டால் நிச்சயமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர்ல என்ன ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குமோ இதுல இருக்காது. அது ஒரு லிமிட்டேஷனா போயிடுது. இன்க்ளூஷன் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, நோ டவுட் அதுவும் ஒரு நாலேஜுக்கு ஒரு சோர்ஸா இருந்தாலும், பட் இட் இஸ் அ டிமினிஷ்ட் நாலேஜ் தான். அதுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். தெர் இஸ் அன் என்வெலப்பிங் நாலேஜ். ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அதன் அறிவை பெறுகின்றோம். ஆனா நமக்கு வெளியில் உள்ள விஷயத்தை தான் நம்ம வெளியில எடுத்துக்கிறோம். நமக்கே இருக்கு உள்ள இருக்க ஒரு விஷயம் இல்லை அது அப்படிங்கிறார். வெளியில ஒரு அமைப்பு இருக்கின்றது, ஒரு பொருள் இருக்கின்றது, அதை நான் என்னுடையதாக்கி கொள்கின்றேன், அதன் மூலமாக ஒரு அறிவை பெறுகின்றேன். அதனால வந்து இட் இஸ் எனக்கு வெளியில உள்ள ஒரு அமைப்பாகத்தான், வெளியிலிருந்து பெறக்கூடிய ஒரு அறிவாகத்தான் அது இருக்கின்றது. நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நாலேஜ் வந்து இன்ட்ரின்சிக்கா இருக்கும். எது அதனுடன் பிரிக்க முடியாததாக இருண்டர கலந்திருக்கின்றதோ அதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. நாலேஜ் பை இன்க்ளூஷன் அப்படிங்கிறது ஒரு இரண்டாம் தரமானது தான். உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், நமக்குள்ளே இன்ட்ரின்சிக் நாலேஜ் என்பது நமக்குள்ள நடக்கக்கூடிய இமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அது யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை. அதே சமயம் வந்து மற்றவர்கள் நம்முடன் நெருக்கமாகவும் இருக்கிறார்கள். அவர்களுடைய உணர்ச்சிகளையும் நாம் அறிகின்றோம். என்ன காரணத்தினால் அறிகின்றோம் என்றால், அவர்கள் நம்முடன் நெருக்கமாக இருக்கின்றார்கள் என்ற காரணத்திற்காக அவர்களுடைய உணர்ச்சிகளையும் நாம் அறிய முடிகின்றது. இருந்தாலும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப எனக்குள்ள இருக்கிற இமோஷன் நான் அறிவது என்பது கம்ப்ளீட் நாலேஜ். மற்றவர்களுக்குள்ள என்ன உணர்ச்சிகள் இருக்கின்றன என்பதை அவர்கள் என்னதான் என்னுடன் நெருக்கமாக இருந்தாலும் அதை முழுவதுமாக அறிந்து கொள்வது என்பது இயலாத காரியம். அதே மாதிரிதான் இங்க நாலேஜும். அடுத்தது போகலாம். The power of penetration is there, but it has no natural pervasiveness and does not lead to identity. It gathers what it can, takes what is thus acquired, and carries the contents of the object of knowledge to the subject. There can still be a direct and penetrating contact of consciousness with consciousness, creating a vivid and intimate knowledge, but it is confined to the points or to the extent of the contact. Right. Master? Yes, madam. There is power of penetration into the object, but not the pervasiveness leading to identity. The knowledge of the object is acquired and is carried to the subject. There is a penetrating contact of consciousness with consciousness, creating an intimate knowledge. But this knowledge is confined to the extent of contact only. It is not a complete knowledge. For example, we develop close contact with people in our workplace. We know about them only in such aspects that are revealed in the workplace. But we do not know about their other side of character that is revealed at home. Even though we can get intimate knowledge, we cannot get complete knowledge. Thank you, sir. Again, பகவான் வந்து ஒரு பொருள் வந்து வெளியில இருக்குது, அதனுடைய தன்மையை நாம் ஊடுருவி பார்க்கின்றோம்.
இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், வெளியில உள்ள ஒரு பொருளை வந்து நம்ம பார்க்கும்பொழுது கூட அந்த அறிவு என்பது நம்மால் பெறப்பட்டு நம்முள் அந்த அறிவு என்பது நமக்குள் கொண்டு செல்லப்படுகின்றது. The knowledge of the object is acquired and it is carried to the subject. இப்படிதான் நாம எல்லாம் செயல்படுகின்றோம். ரொம்ப நெருக்கமான நிலையிலும் கூட என்ன நடைபெறுகின்றது, இந்த கான்சியஸ்னஸ் அதன் ரீதியில வந்து அந்த நாலேஜ் என்பது ஏற்படுகின்றது. There is a penetrating contact of consciousness with consciousness creating an intimate knowledge. இது நடைபெறுகின்றது. ஆனால் இந்த நாலேஜ் வந்து எதற்குள் அது ஒரு வரையறுக்கப்பட்டுள்ள நிலையில் செயல்படுகின்றது என்றால், எந்த அளவிற்கு அந்த தொடர்பு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு மட்டுமே தான் அந்த நாலேஜ் இருக்குது. கம்ப்ளீட் நாலேஜ் இல்லை. ரெண்டு அமைப்புகளுக்குள்ள தொடர்பு இருக்குன்னா எந்த ரீதியில் அந்த தொடர்பு இருக்கின்றதோ அந்த ரீதியில் மாத்திரம்தான் அது குறித்த நாலேஜும் இருக்கு. கம்ப்ளீட் நாலேஜ் இல்லை. உதாரணத்திற்கு எடுத்துக்கலாம், நம்ம வந்து மனிதர்களுடன் பழகுகின்றோம், சமுதாயத்தில் பழகுறோம், சமுதாயத்தில் வந்து நம்ம வேலைக்கு செல்கின்றோம், ஆஃபீஸ்க்கு போகிறோம், இல்லை வேற ஒரு இடத்துல நம்ம வந்து ஒன்று கூடி பழகுகின்றோம். பழகும்போது அதற்கு சம்பந்தப்பட்ட அந்த மனிதர்களுடைய குணாதிசயங்களைத்தான் நாம் அறிகின்றோம். அதே ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு கான்டாக்ட் இருக்கு. ஒரு வேலைக்கு போற ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த அஃபிஷியல் ரீதியாக கான்டாக்ட் இருக்கு, கொஞ்சம் பர்சனல் கான்டாக்ட் இருக்கு. எந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த மனிதரை பற்றிய ஞானம், அறிவு நம்மளுக்கு கிடைக்கின்றது. ஒருவர் ஆஃபீஸ்ல ஒரு மாதிரி இருப்பார், வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா அவருடைய குணாதிசயங்கள் மாறுபட்ட தன்மையாக இருக்கும். அவருடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும், நமக்கு தெரியாது. அதுதான் அதாவது எந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நாலேஜ் இருக்குது. இந்த நிலையில கம்ப்ளீட் நாலேஜ் எப்ப இருக்கும் அப்படின்னா, முழுவதுமாக அந்த எந்த விதமான வேறுபாடும் இல்லாத நிலையில தான் அந்த கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கும். as long as சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற நிலையில வந்த பிறகு இந்த கான்டாக்ட் வந்து எந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிறார். நாலேஜ் இஸ் கன்ஃபைன்ட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் கான்டாக்ட் ஒன்லி, இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் நாலேஜ் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். There is still a direct sense, consciousness sight, consciousness feeling, which can see and feel what it is within the object as well as its outside and surface. There is still a mutual penetration and interchange between being and being, between consciousness and consciousness, waves of thought, of feeling, waves of thought, of feeling, of energy, of all kinds, which may be a moment of sympathy and union or of opposition and struggle. Thanks. Okay, thank you. அடுத்தது படிங்க. There is still a direct contact at the level of consciousness. There is consciousness sight, consciousness feeling, which can see and feel what is within the object as well as its outside and surface. There is mutual penetration and interchange between being and being, between consciousness and consciousness, between thoughts, feelings and energy of all kinds. A movement of sympathy and union or of opposition and struggle. நன்றி. தேங்க்யூ. இதற்கு நம்ம எந்த நிலையில இது காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நம்ம பார்த்துருக்கோம் இது அப்படின்னு எந்த நிலையில காணப்படும் அப்படின்னு. நம்ம சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கும் பொழுது இந்த நிலையில இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது இல்லையா? அது மாதிரி நம்ம சர்ஃபேஸ் மேற்புற உணர்வு நிலையில இருக்கும் பொழுது பகவான் சொல்லக்கூடிய இந்த அம்சங்கள்லாம் இருக்குமா அப்படின்னா முடியாது. எந்த நிலையில இது காணப்படும் அப்படின்னா சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல இதெல்லாம் காணப்படும். எகைன் நம்ம புரிஞ்சுக்கணும், சப்லிமினல் கான்சியஸ்னஸ் என்பது பகவான் ரொம்ப அழகாக கூறினார். எல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா,
அங்கேயும் வந்து இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது கிடையாது. அங்க நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் அதுதான் இருக்கு. அதுக்கு அடுத்த நிலையில வந்து அந்த சூப்பர் கான்ஷியன்ட் லெவல்ல ஒன்னஸ்ல தான் அங்கதான் வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தென் ஹி வென்ட் டு சூப்பர் கான்ஷியன்ட் ஸ்டேஜுக்கு போனாரு. அப்புறம் அப்படி அங்கேருந்து படிப்படியாக இறக்கம் கொள்கின்றது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்றாரு. ஸோ இந்த பகவான் சொல்லக்கூடிய நிலை வந்து எந்த நிலையில காணப்படுகின்றது? சப்லிமினல் கான்சியஸ்னஸ் லெவல்ல. ஏன்னா அந்த சப்லிமினல் லெவல்ல வந்து பிரபஞ்ச ரீதியான தொடர்பு ஏற்படுகின்றது இல்லையா? இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சாதாரண நம்மளுடைய அறிவை பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து மிகவும் உயர்வான நிலைகள் இதெல்லாம், நோ டவுட். பட் ஸ்டில் இது வந்து அந்த உச்சக்கட்ட நிலையுடன் உனக்காக ஒப்பிடும் பொழுது அதற்கு கீழ் உள்ள நிலைகள் என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த உணர்வு நிலைகளுக்கு இடையே உள்ள தொடர்பு ஏற்படுகின்றது. டைரக்ட் கான்டாக்ட் அட் த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ். இப்போ சப்லிமினல் லெவல்ல போனோம் அப்படின்னா தெர் இஸ் அ கான்சியஸ்னஸ் சைட் இருக்கும், கான்சியஸ்னஸ் ஃபீலிங் இருக்கும். அந்த ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து எதுவுமே அந்நியமாகப்படாது. மற்ற அமைப்புகளுடன் அதுக்குள்ள என்ன இருக்கு என்பதை நம்மால வந்து சப்லிமினல் லெவல்ல பார்க்க முடியும். அங்க என்ன நடைபெறுகின்றது என்றது மியூச்சுவல் பெனிட்ரேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிறார். அமைப்புகளுக்கு இடையே வந்து ஊடுருவல், பரஸ்பரம் ஊடுருவி சென்று அதை அறிந்து கொள்ளுதல், அந்த பரிமாற்றம் என்பது நடைபெறும். எப்ப அப்படின்னா சப்லிமினல் லெவல்ல அந்த கான்சியஸ்னஸ்ல இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் நடைபெறும். எண்ணங்களை நம்மால அறிய முடியும். இது நம்ம ரெப்பிட்டேட்டிவ் ஆக்சுவலா. இது நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 10 பேராகிராஃப் முன்னாடி சப்லிமினல் வரும்பொழுது இதெல்லாம் நம்ம தரவா பார்த்துருக்கோம். எகைன் இட் இஸ் எ ரெப்பிட்டேட்டிவ் கருத்து. மற்றவர்கள் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றது, என்ன உணர்ச்சிகள் ஓடுகின்றது, என்னென்ன சக்தியின் பரிமாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதையெல்லாம் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். எப்போ அப்படின்னா அந்த சப்லிமினல் லெவல்ல முடியும். அது வந்து மற்றவர்கள் மீது பரிவு ஒருமை அதையும் உண்டாக்கும். அதே சமயம் எதிர்ப்பு, போராட்டம் இத்தகைய அமைப்புகளையும் உண்டாக்கும். இதெல்லாம் வந்து எந்த லெவல்ல ஏற்படுகின்றது என்றால் அந்த நம்மளுடைய உள்ஜீவன் லெவல்ல இத்தகைய இதெல்லாம் அமைப்பெல்லாம் ஏற்படுகின்றது. எகைன் உள்ஜீவன் சப்லிமினல் என்பது அந்த உச்சக்கட்ட நிலையிலிருந்து அடுத்த நிலை. அதனால்தான் பகவான் அதை குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். There can be an attempt. Yes, madam. அப்ப நம்ம இன்னொருத்தரோட ஜாய் நமக்கு அப்ப தெரியலாம் இல்லையா சார்? அப்ப அதுக்கு முன்னாடி நிச்சயமாக முடியும். நம்ம முன்னாடி பேராகிராஃப்ல பார்த்திருந்த படிக்கு நம்மளோட ஜாய் தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களோட ஜாய் நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோம். இப்ப இந்த மாதிரி லெவல்ல இருக்குச்சா, ஒர்க் பிளேஸ்ல இருக்கச்சா கூட நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க. நம்மளுக்கு அவங்களோட ஒர்க் பிளேஸ்ல அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தான் தெரியுமே தவிர மற்ற டைம்ல இருக்கிறப்ப அப்படி தெரியாதுன்னு சொல்றப்ப, இப்ப when there is penetration of consciousness with consciousness, when there is mingling of consciousness with consciousness, அப்ப it becomes possible இல்லையா சார் இந்த ஸ்டேஜ்ல? நிச்சயமாக. அதாவது பகவான் சொல்லக்கூடிய வெவ்வேறு நிலைகளை தான் குறிப்பிடுகின்றார். வெவ்வேறு நிலைகளை குறிப்பிடுகின்றார் இங்க. அதாவது நம்ம இருக்கக்கூடிய நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பகவான் அங்க சொல்றது வந்து இன்க்ளூஷன் அப்படிங்கிற என்கின்ற ஒரு நிலைக்கும் ஐடென்டிட்டி அப்படிங்கிற நிலைக்கும் வித்தியாசத்தை சொன்னார். இன்க்ளூஷன் அப்படின்னா ஒருவரை நம்ம நமக்கு புறத்தே உள்ள விஷயத்தை நம்ம வந்து நம்முடன் சேர்த்து கொண்டு அதிலிருந்து நம்ம அறிவை பெற்றுக்கொள்வது. ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து இரண்டரை கலந்த அந்த ஞானம். இன்க்ளூஷன் என்பது நம்ம நெருக்கமாக இருக்கிறோம், அதன் மூலமாக ஒரு அறிவை பெற்றுக் கொள்கின்றோம். அந்த வேர்டு இங்க வந்து இது வெவ்வேறு படிநிலைகள். அது ஒரு நிலை. அந்த நிலையில அந்த இன்க்ளூஷன் வர்சஸ் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸை சொல்றாரு. இது வந்து இந்த நிலையில எப்படின்னா the contact between one consciousness with other consciousness அந்த நிலையில சொல்றாரு. மியூச்சுவல் பெனிட்ரேஷன் இது வந்து டைரக்ட் அந்த லெவல்ல அந்த சப்லிமினல் லெவல்ல சொல்றாரு. இது இந்த நிலையில நீங்க சொல்றது சாத்தியம். இந்த நிலையில நம்ம ஏற்கனவே இன்க்ளூஷன் என்கின்ற நிலையை சொன்னோம் இல்லையா? அந்த நிலையில வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம என்ன ஒருத்தர்கிட்ட என்ன இருக்குங்கிறது நம்மளால முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. நம்ம வந்து
இது நம்மளுடைய நிலையில பார்க்கும் பொழுது. வேறஸ் நாமே வந்து நம்மளுடைய உள்ஜீவனிலேருந்து அந்த நிலையிலிருந்து செயல்படும் பொழுது நிச்சயமாக நம்ம வந்து மற்றவர்கள் மனதில் என்ன ஓடுகின்றது, மற்றவர்களுடைய உணர்ச்சிகள் என்ன எப்படி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அட் வாட் லெவல் வி ஆப்ரேட். நம்ம எந்த நிலையிலிருந்து செயல்படுகின்றோம் என்பதை பொறுத்து தான் இருக்கு. நம்ம மேற்புற நிலையில அது வந்து ஒரு உதாரணத்திற்காக சொன்னோம், அவ்வளவுதான். ஒருத்தர் நம்ம மேற்புற நிலையில செயல்படும் பொழுது நம்ம வந்து ரொம்ப இன்க்ளூசிவா தான் இருக்கிறோம், நெருக்கமாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் முழுவதுமாக நம்மால வந்து அவருடைய மனதில் என்ன ஓடுகின்றது என்பதை அறிய முடிவதில்லை. என்ன காரணம் என்றால் அவர் நமக்கு புறத்தே இருப்பவர். வேற நமக்குள்ள உள்ள உணர்ச்சிகள், இயக்கங்கள் வந்து we are completely identified with that movements. அதனால நம்ம நன்றாக அறிய முடிகின்றது. நமக்கு வெளியில் உள்ள விஷயத்தை ஏன் நம்ம அறிய முடியவில்லை அப்படின்னு நமக்கு அது வெளியில இருக்க விஷயம். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் சர்ஃபேஸ் லெவல்ல. இங்க பகவான் சொல்றது வந்து சப்லிமினல் கான்சியஸ்னஸ் லெவல் என்ன நடைபெறுகின்றது என்றால் there is a direct contact between one consciousness and other consciousness. மியூச்சுவல் பெனிட்ரேஷன் நடைபெறுகின்றது. அதனால மற்றவர்களுடைய எண்ணங்கள், மற்றவர்களுடைய உணர்ச்சிகள் வந்து பரஸ்பரம் அறியப்படுகின்றது அப்படிங்கிற டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ். அவ்வளவுதான். அது சாத்தியம். நீங்க சொல்றது வந்து சாத்தியம். நம்ம இந்த நிலையில இருந்தோம்னா அது சாத்தியம். நம்ம வந்து அந்த சப்லிமினல்ல உள்ஜீவன்ல இருந்து செயல்படும் பொழுது நம்மால வந்து மற்றவர்கள் மனதில் உள்ள எண்ணங்கள், உணர்ச்சிகள் நம்மளால அறிய முடியும். அது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொன்னோம். அதாவது அது எதுக்காக சொன்னோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு விஷயத்தை அறிகிறோம், அது எப்படி அறிகிறோம், அதுக்கும் மற்றவர்கள் மனதில் அறியக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு சாதாரண நிலையில ஒரு வித்தியாசம் காணப்படுகின்றது. ஒரு உதாரணத்துக்காக நம்ம சொன்னோம். அது அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. அடுத்தது போகலாம் நம்ம. There can be an attempt at unification by possession of others or through one's own acceptance or possession by other consciousness or other being. Or there can be a push towards union by reciprocal inclusion, pervasion, mutual possession. Thank you. Yes. Explanation. Sir? Yes, madam. Here unification happens by possession of others, or it can happen by acceptance of possession by other consciousness. There can be a push towards union by reciprocal inclusion, pervasion, mutual possession. Here unity is not intrinsic but created. Thank you, sir. Thank you. Bhagwan again டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி விளக்குகின்றார். இப்போ இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்த பிறகும் எப்படி என்ன நடைபெறுகின்றது என்றால், இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த யூனிட்டி என்பது அதற்கு பதிலாக செயற்கையாக ஏற்படுத்தப்படுகின்றது. அதுதான் வித்தியாசம். அதைத்தான் விளக்குகின்றார். இந்த இயற்கையாகவே அந்த ஒன்னஸ் வந்து இயற்கையாக இருப்பது, அந்த இடத்துல வந்து நாலேஜ் வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி. இங்க வந்து there can be an attempt at unification by possession of others. மற்றவர்களை நாம் நம்மவர்களாக ஆக்கிக் கொள்வது, நம்முடையதாக ஆக்கிக் கொள்வது, அதன் மூலமாக ஒரு யூனிஃபிகேஷன். அது எப்படி நடைபெறுகின்றது என்றால், ஒன்று நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, ஒரு பொருளை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, அல்லது நம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மியூச்சுவலாக நடைபெறுகின்றது. through one's own acceptance of possession by other consciousness or other being. There can be a push towards union by reciprocal inclusion. பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் அனுமதித்துக் கொள்வது. பர்வேஷன், ஒருவருடைய உணர்வு நிலை மற்றவருடைய உணர்வு நிலையை வியாபித்து இருப்பது பர்வேஷன். மியூச்சுவல் பொசெஷன். இது வந்து பகவான் எதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா,
எப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு பிரிவு அப்படிங்கிறது மேலோங்கி செயல்பட ஆரம்பிக்கின்றதோ அங்கு எத்தகைய தன்மைகள் உருவாகுகின்றன என்றால் ரியல் யூனிட்டி என்பது அந்த ஏகமாக இருக்கக்கூடிய நிலையில தான் ரியல் யூனிட்டி என்பது ஏற்படுகின்றது. இந்த நிலையில என்ன நடைபெறுகின்றது என்றால் அந்த ஒருமையான அம்சம் என்பதை அடைவதற்கான முயற்சி தான் இங்கு நடைபெறுகின்றது. அந்த முயற்சி எவ்வகையில் நடைபெறுகின்றது என்றால் மற்ற அமைப்புகளை என்னுடையதாக நான் ஏற்றுக்கொள்வதன் மூலமோ அல்லது என்னை மற்ற அமைப்புகள் ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவோ இந்த யூனிஃபிகேஷன் என்கின்ற ஒரு முயற்சி நடைபெறுகின்றது. பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல், பரஸ்பரம் உணர்வு நிலையினுடைய பரிமாற்றம் இதன் மூலமாக நடைபெறுகின்றது. இதுல என்ன பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால் இந்த ஒருமையான அம்சம் என்பது தனிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இத்தகைய ரீதியில் நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். ரியல் யூனிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்படின்னா எப்படி நடைபெறுகின்றது என்றால் அங்க டிவிஷனே இருக்காது. இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற பிரிவு வந்ததுனால அந்த யூனிஃபிகேஷன் என்பது இந்த ரீதியில் நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Of all this action and interaction, the knower by direct contact is aware, and it is on this basis that he arranges his relations with the world around him. This is the origin of knowledge by direct contact of consciousness with its object, which is normal to our inner being, but foreign or only imperfectly known to our surface nature. Thank you. Explanation. சார் நான் படிக்கலாமா சார்? எஸ் படிங்க மேடம். திருவசுந்தரி மேடம் படிங்க. The knower by direct contact is aware of all this action and interaction. He arranges his relations with the world around him on this basis. This is the origin of knowledge by direct contact of consciousness with its object. It is normal to our inner being, but imperfectly known to our surface nature. In our relations with people around us, we are guided by the interactions by direct contact. Our subliminal consciousness is fully aware of all these movements, but our surface nature has imperfect knowledge about them, even though it is moved by them. Thank you, sir. இறுதியாக பகவான் என்ன கூறுகின்றார்? இவ்வளவு நடக்குது, இந்த விஷயம்லாம் நமக்கு புறத்தே நடப்பது இல்லை, அதை புரிந்து கொள்ளணும். we are all part of it. நமக்கு தெரியாத விஷயத்த பகவான் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது. நம்மளுடைய செயல்பாடுகள் இதன் அடிப்படையில் தான் நாம் அமைத்துக் கொள்கின்றோம். நம்மளுடைய உலகத்துல உலகத்தில் பிற மனிதர்கள் பிற அமைப்புகளுடன் ஆன உறவுகளை நாம் இதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் ஒட்டுமொத்த இதனுடைய ஒரு ரிசல்ட் அதன் அடிப்படையில் தான் நாம் அமைத்துக் கொள்கின்றோம். அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இல்லாமல் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதைத்தான் பகவான் கூறுகின்றார். ஆனா என்ன நடைபெறுகின்றது என்றால் இதனுடைய ஃபுல் நாலேஜ் நமக்கு இருப்பதில்லை. அதுதான் வித்தியாசம். ஈவன் தோ வி ஆர் பீயிங் மூவ்ட் பை திஸ், வி ஆர் பீயிங் கைடட் பை, அதாவது எப்படின்னா நம்மளுடைய இந்த இயக்கத்தினால நாம் ஆட்டுவிக்கப்படுகின்றோம். நம்மளுடைய மேற்புற நிலையில செயல்பாடெல்லாம் அதனுடைய செல்வாக்கு இருக்கின்றது. ஆனால் அதனுடைய ரியல் நாலேஜ் நமக்கு கிடையாது. நம்மளுடைய சர்ஃபேஸ் லெவல்ல நமக்கு கிடையாது. சப்லிமினல் கான்சியஸ்னஸுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நம்ம என்னுடைய பிஹேவியர் இந்த நேரத்துல இப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு அது குறித்த முழு ஞானம் இருக்காது. ஏதோ இப்படி செயல்பட்டேன், இந்த காரணத்துக்காக நான் அப்படி செயல்பட்டேன் அப்படின்னு சொல்றோம். இந்த காரணத்திற்காக எனக்குள்ள இந்த உணர்ச்சி ஏற்படுது, ஒரு ஃபீலிங் ஏற்படுதுன்னு சொல்றோம். ஏதோ மேற்புறத்துல சொல்றோம். ஆனா அதோடைய ரியல் காசு எங்க அப்படின்னா, ரியல் காசு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும். இவ்வளவு விஷயங்கள் எங்க நடந்திருக்கும் அப்படின்னா நடந்து அதன் காரணமாகத்தான் என்னுடைய அந்த உணர்ச்சி இருக்கும். எனக்கு தெரியாது, அது சட்டில் லெவல்ல நடந்திருக்கும்.
அது குறித்த நாலேஜ் எந்த தளத்தில் காணப்படும் அப்படின்னா சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் வந்து அதைத்தான் சொல்றாரு. அவருடைய இன்னர் பீயிங் வந்து இட் இஸ் ஃபுல்லி அவேர் ஆஃப் ஆல் தீஸ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறார். இன்னர் பீயிங்க்கு கம்ப்ளீட்டா தெரியும். ஆனா நம்மளுடைய அதனால தான் நம்ம எல்லாமே மேற்புறத்தில் செயல்படுகின்றோம். நம்மளுடைய மேற்புற செயல்பாடுகள் எல்லாமே இதனுடைய செல்வாக்கிற்கு உட்பட்டு தான் செயல்படுகின்றன அப்படின்னு பகவான் கூறுகின்றார். ஆனால் அது குறித்த நாலேஜ் வந்து நமக்கு முழுமையாக இல்லை அப்படிங்கிறார். ரொம்ப இம்பர்ஃபெக்ட் நாலேஜ் தான் நம்மளுக்கு சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கு அப்படிங்கிறார். இப்போ நம்ம படிச்சது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அதனுடைய கலவை நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். இது இது மாதிரி செயல்படுகின்றமே, இது எந்த தளத்தில் இருந்து வந்தது அப்படிங்கிறது நமக்கு சொல்ல தெரியாது. எல்லா தளத்தில் இருந்தும் நமக்கு ஊடுருவல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதை அறிந்து கொள்ளும் ஞானம் வந்து நமக்கு கிடையாது. எதற்கு உண்டு என்றால் நம்முடைய அந்த சப்ளிமினல் கான்சியஸ்னஸ்க்கு உண்டு. ஏன்னா இட் இஸ் இந்த ஹையர் லெவலில் இருக்கிறதுனால அதுக்கு உண்டு. மேற்புறத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலையில நம்மால அறிந்து கொள்ள முடியாது. நம்மளுடைய செயல்கள் ஏன் இப்படி செயல்படுகின்றோம் என்பதற்கான உண்மையான காரணத்தை நம்மால அறிந்து கொள்ள முடியாது. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா பரிமாறிக்கொள்ளலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம இதை முடித்துக் கொள்ளலாம். எஸ் மேடம். சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப நம்ம வந்து இந்த கான்சியஸ்னஸ் பெனிட்ரேஷன் இன்டர்மிங்கிங்லாம் இதெல்லாம் நடக்கச்ச நமக்கு அறியாத மற்றவங்களோட பேட் தாட்ஸோ பேட் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் நமக்கு வரலாம் இல்லையா சார்? கண்டிப்பா வரும், நிச்சயமாக வரும். நம்மளோட நாலேஜ் ஆனா நமக்கு இருக்காது ஆனா அதை பத்தி. ஆனா இன்னர் பீயிங்க்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அப்ப அது தடுக்க முடியாதா சார் இன்னர் பீயிங்கால? அதை ப்ரொவைடட் நம்ம அந்த உணர்வு நிலையில இருந்தா தடுக்க முடியும். நம்ம வந்து எப்பொழுதுமே இந்த சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் லெவல்ல இல்லையே. நம்ம வந்து we live in our surface consciousness. அதனால unwittingly we become victim for those under those movements. unwittingா நம்ம விக்டிம் ஆயிடுவோம். ஓகே சார். அதனாலதான் அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஒரு தனி மனிதன் வந்து தனி மனிதனாக இருக்கின்ற வரைக்கும் அவன் வந்து தரத்தில் உயர்ந்தவனாக இருக்கின்றான். அதே தனி மனிதன் ஒரு குழுவில் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த குழுவினுடைய தரம் எப்படி இருக்கின்றதோ அதற்கு ஒப்ப அவனும் மாறுகின்றான் அப்படிங்கிறாங்க. ஆல்வேஸ் த இண்டிவிஜுவல் இஸ் சுப்பீரியர் தேன் த மாஸ் அப்படிங்கிறாங்க. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாஸா இருக்கும் பொழுது தவறுகள் நிறைய நடக்கும். கூட்டமா சேர்ந்து கூட்டமா இருக்கும்பொழுது அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு இது இருக்கும், ஒரு செயல்பாடு இருக்கும். அதோடைய செயல்பாடு வந்து நிறைய இந்த வேண்டலிசம், பொருள்களை சூறையாடுறது, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டமாக மாஸ் பிஹேவியர்ல தான் தவறுகள் எல்லாமே நடக்குது. தனி மனிதனாக இருக்கின்ற வரைக்கும் அந்த மனிதன் வந்து அவனுடைய தரம் உயர்ந்ததாக இருக்கும். அதே மனிதன் ஒரு குழுவில் இருக்கும் பொழுது அவனுடைய பிஹேவியரே மாறிடும் அப்படிங்கிறாங்க. பொய்யே பேசாத மனிதன் ஒரு 4-5 பேரோடு இருக்கும்பொழுது அவர்கள் பொய் பேசுபவர்களா இருக்கும் பொழுது இவனும் இவன் அறியாமல் பொய் பேச ஆரம்பித்து விடுவான் என்கின்ற மதர் சொல்றாங்க. மதர் வந்து இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்கிறாங்க. அதனாலதான் மதர் என்ன சொல்றாங்க, ஒன் ஷுட் பி வெரி கான்சியஸ் ஆஃப் ஒன் செல்ஃப் அப்படிங்கிறாங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கங்கள் ஏன் இப்படி பண்றோம் நம்ம வந்து உற்று நோக்கி when we become more and more conscious, then இது மாதிரி ஒரு அன்டிசைரபிள் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இன்ஃபேக்ட் ஆஷ்ரமைட்ஸ் வந்து மதர் வந்து பொது இடங்கள்ல ரொம்ப இன்டர்மிங்கிளிங் பண்றதுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணது கிடையாது. யாராவது போய் நான் சினிமா பார்க்குறேன் தியேட்டருக்கு போயிட்டு இல்லை வெளியில போனா அது வந்து போகக்கூடாது, கெடுதல் அப்படின்னு இல்லை. நம்மளுக்கு தெரியாது எது மாதிரியான ஒரு அந்த சட்டில் லெவலில் என்னென்ன பரிமாற்றங்கள் நடைபெறும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால கூடி வரைக்கும் மதர் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க அத்தகைய இயக்கங்களை. எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் இன் சீரியஸ் சாதனா புரியறவங்களுக்கு இதெல்லாம் ஹார்ம்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ சார். லக்ஷ்மி மேடம். சார், சாவித்திரியில பகவான் ஒரு வரி சொல்லுவார் இல்லைங்களா, ஒன் மேன்ஸ் பர்ஃபெக்ஷன் கேன் சேவ் த வேர்ல்டுன்னு. அந்த மாதிரி நம்ம
அந்த Correct, உணர்வு correct. நிலையில இருக்கும் பொழுது நம்மளால நம்மளையும் காப்பாத்திக்க முடியும். மீன் டைம் நம்மளோட அந்த உணர்வுகளை ஓங்கி இருக்கும் பொழுது அது மற்றவர்களை காப்பாற்ற வாய்ப்புகளும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை எப்படி சொல்றேன். வந்து உண்மை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு தனி மனிதன் வந்து அந்த குழுவினுடைய செல்வாக்கிற்கு னால பாதிக்கப்படுகின்றானோ, அதே போல தனி மனிதன் வந்து அவன் வந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அவனால வந்து அந்த தன்னுடைய செல்வாக்கை வந்து அதனுடைய செல்வாக்கினுடைய வீச்சை வந்து அவன் அதிகரித்து அவனோட குழு வந்து அவனால உயர்த்த முடியும். அதற்கு நம்ம வேற எங்கேயும் உதாரணம் போக தேவையில்லை. நம்மளுடைய பகவான் ஸ்ரீ அன்னை தான். அவங்கெல்லாம் தனி மனிதர்களாக ஆரம்பிச்சாங்க. பட் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை அவர்கள் எல்லாம் உண்டு பண்ணியுள்ளார்கள். சுவாமி விவேகானந்தர், இது போல பெரிய மகான்கள் எல்லாமே அப்படித்தானே. தனி அளவில் அவங்க பண்ணது அப்படியே அவங்க அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்ணி தானே பண்ணியிருக்கிறாங்க. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.